Hi friends, welcome to ETM. நான் உங்கள் உமா. So இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பொது தமிழ்ல எக்ஸாம் பேட்டர்ன்ல பாத்தீங்க அப்படின்னா டெய்லியும் 100 क्वेश्चन டெஸ்ட் வச்சிட்டு இருந்தோம் இல்லையா? சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நாள் 7 ஓகேங்களா? சோ கடைசி நாள் மொத்தமா 700 क्वेश्चनக்கு தான் வந்து சொல்லியிருந்தோம் ஓகேங்களா? சோ பொது தமிழ்ல 7 நாளைக்கு 100 क्वेश्चन வந்து டெஸ்ட் வைக்கிறதா சொல்லியிருந்தோம். சோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா கடைசி நாள் ஓகேங்களா? சோ இன்னைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 100 क्वेश्चन இருக்கும். சோ 100 क्वेश्चनக்கான ஆன்சரும் நான் கையோட சொல்லிடுவோம். சோ அதுக்கான விளக்கமும் இருக்கும் ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட்ல கடைசி வரைக்கும் எல்லா क्वेश्चनக்குமே டெஸ்ட் வந்து அட்டெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா? அப்பதான் வந்து ஏதாவது ஒரு இடத்துல தெரியாம உங்களுக்கு ஏதாவது ஒரு क्वेश्चन தெரியல அப்படின்னா புதுசா கத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான் அப்படின்னா அதை வந்து நீங்க ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும் ஓகேங்களா? சோ கம்பல்சரியா எல்லாருமே 1ல இருந்து 100 வரைக்கும் இருக்க எல்லா क्वेश्चनயுமே கம்பல்சரியா அட்டெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் மார்க் வந்து கம்மியா வருது ஓகேங்களா? சோ 100 வரல, 90 வரல, 80 வரல, 50 60 தான் வருது ஓகேங்களா? சோ இந்த மாதிரி கம்மியா தான் வருது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றீங்க ஓகேங்களா? சோ அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணாதீங்க ஓகேங்களா? சோ 60 क्वेश्चन அடிக்கிறேன் அப்படின்னா அந்த 40 क्वेश्चन புதுசா கத்துக்கிட்டேன் அப்படின்னு நினைங்க ஓகேங்களா? சோ 40 क्वेश्चन எனக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிறத விட அந்த 40 क्वेश्चनக்கான ஆன்சர் வந்து நான் புதுசா இப்ப கத்துக்கிட்டேன் ஓகேங்களா? சோ இந்த 1 மணி நேரத்துல அந்த 40 क्वेश्चन நான் புதுசா கத்துக்கிட்டேன் அப்படின்னு அந்த மாதிரி பாசிட்டிவா யோசிங்க ஓகேங்களா? சோ நெகட்டிவா யோசிச்சிங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வர ஒவ்வொன்றும் நீங்க என்ன பண்ணுவீங்க, அப்படியே மறந்துடுவீங்க. ஆல்ரெடி படிச்சதையும் மறந்துடுவீங்க, புதுசா படிக்கிறதும் நமக்கு வந்து மண்டையில ஏறாது ஓகேங்களா? சோ என்ன பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி நெகட்டிவா நினைக்காதீங்க. இதுக்கப்புறம் எல்லாத்தையுமே பாசிட்டிவா எடுத்துக்கோங்க ஓகேங்களா? ஸோ வந்து புதுசா எவ்வளவு கத்துக்கிறோம் அப்படிங்கறது யோசிச்சுக்கோங்க ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி இருக்கிறது நமக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறோம். அது போக புதுசாவும் நம்ம கத்துக்கிறோம் ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க. ஸோ டெஸ்ட்டை 1ல இருந்து 100 வரைக்கும் கம்பல்சரியா விடாம அட்டன் பண்ணுங்க ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த டெஸ்ட்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த டெஸ்ட் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஓகேங்களா? சோ நிறைய பேர் இதனால பலனடையலாம் ஓகேங்களா? ஓகே, டெஸ்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் சொல்லிடுறேன் ஓகேங்களா? சோ பாத்தீங்க அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடியே ஓகேங்களா? சோ இந்த 700 क्वेश्चनக்கு முன்னாடியே பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டெய்லியும் 50 क्वेश्चन ஓகேங்களா? சோ டெய்லியும் 50 क्वेश्चन வந்து ஒரு நிமிஷம், டெய்லி 50 क्वेश्चन இலக்கணத்துல ஓகேங்களா? சோ பொது தமிழ் இலக்கண பகுதி, அந்த பகுதி ஆ இருக்கு இல்லையா, அதுல டெய்லி 50 क्वेश्चन 10 நாளைக்கு வச்சிருந்தோம். மொத்தமா 500 क्वेश्चन ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ 100 क्वेश्चन பொது தமிழ் ஃபுல்லாவே வச்சிட்டு இருக்கோம் இல்லையா? சோ இதுதான் கடைசி. சோ பொது தமிழ்ல 100 क्वेश्चन டெய்லியும் 7 நாளைக்கு ஓகேங்களா? அப்ப 700 क्वेश्चन. இது வரைக்கும் 1200 क्वेश्चन நம்ம வந்து ஃபுல்லா கொடுத்தாச்சு தமிழ்லயே ஓகேங்களா? இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஷெட்யூல் பிரகாரம் பாத்தீங்க அப்படின்னா டெய்லியும் மேக்ஸ் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் ஓகேங்களா? சோ செப்டம்பர் 1ல இருந்து செப்டம்பர் 6 வரைக்கும் 1 to 6 நாள் டெய்லியும் 25 क्वेश्चन மேக்ஸ் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் எக்ஸாம் பேட்டர்ன்ல ஓகேங்களா? சோ எக்ஸாம் பேட்டர்ன்ல எந்த மாதிரி எல்லாம் கேட்கறாங்களோ அதே மாதிரி எல்லா டாபிக்கையும் கம்பைன் பண்ணி டெய்லி 25 क्वेश्चन லைவ் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஓகேங்களா? சோ மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு 150 क्वेश्चन இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் 7ல இருந்து 13 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 12 வரைக்கும் சொல்லியிருப்பேன் இல்லையா? சோ 13ஆம் தேதி படிக்காதீங்கன்னு சொல்லியிருப்பேன். சோ 12ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முழுசா 3 முழு மாடல் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருப்பேன் இல்லையா? சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ரிவிஷனுக்காக ஒரு ராக்கெட் ரிவிஷன் வந்து பிளான் பண்ணிருக்கோம் ஓகேங்களா? சோ என்ன அப்படின்னா பாருங்க, நாளைக்கு செப்டம்பர் 1 ஓகேங்களா? சோ இன்னைக்கு இந்த பொது தமிழ் இருக்கு இல்லையா? சோ 700 क्वेश्चन கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இன்னைக்கு வரைக்கும் முடிஞ்சது ஓகேங்களா? சோ நாளைக்கு செப்டம்பர் 1ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன தரப்போறோம் அப்படின்னா தமிழ் இருக்கு இல்லையா? சோ பொது தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக் ஃபுல்லாவே ஓகேங்களா? சோ ஸ்கூல் புக்ல இருக்க புக் பேக் கொஸ்டின் ஓகேங்களா? புக் பேக் கொஸ்டின். சோ புக் பேக் கொஸ்டின் ஃபுல்லாவே டெஸ்ட் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், ரிவிஷன் பண்ண போறோம் ஓகேங்களா? சோ செப்டம்பர் 1ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா டெய்லி 1 வச்சுக்கலாமே ஓகேங்களா? சோ டெய்லியும் என்ன பண்ணிக்கலாம், ஒரு கிளாஸ் வச்சுக்கலாம். இப்போ 6th 7th 8th அந்த மாதிரி டெய்லியும் ஒவ்வொரு கிளாஸ் எடுத்துக்கலாம் ஓகேங்களா? சோ ஒவ்வொரு கிளாஸ்ல இருக்க புக் பேக் கொஸ்டின் வந்து நம்ம வந்து டெஸ்ட் மாதிரி வச்சுக்கலாம் ஓகேங்களா? சோ அப்ப வந்து நீங்க டெஸ்ட் எழுதின மாதிரியும் இருக்கும், அது போக அதை வந்து ரிவைஸ் பண்ண மாதிரியும் இருக்கும் ஓகேங்களா? சோ தெரியாதவங்க அதை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் இருக்கும் ஓகேங்களா? சோ செப்டம்பர் 1ல இருந்து என்ன நடக்க போகுது, தமிழ் புக்ல
6th இருந்து 10th வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம டெஸ்ட் வைக்க போறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதே மாதிரி அதே டெய்லியும் பாத்தீங்க அப்படின்னா பாலிட்டி. ஓகேங்களா? ஸோ பாலிட்டியும் ஸ்கூல் புக்ல இருக்க அதே வைஸ். ஓகேங்களா? ஸோ 6th இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக் வைஸ் புக் பேக்ல இருக்க கொஸ்டின் ஃபுல்லா டெஸ்ட் தர போறோம். ஓகேங்களா? அதுவும் பாலிட்டியும் டெஸ்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ தமிழும் ஸ்கூல் புக் பேக்ல இருக்கிற மாதிரி பாலிட்டியும் புக் பேக்ல இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது பிளஸ் அது போக பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ்ல 25 கொஸ்டின் வந்துடும். ஓகேங்களா? ஸோ தமிழ், பாலிட்டி, மேக்ஸ் இது ஃபுல்லாவே நாளையில இருந்து 3 டெஸ்ட்டுமே இருக்கும். இந்த டெஸ்டோட இப்ப எழுதுறீங்களா இந்த 700 கொஸ்டின் இதோட நிறுத்திடாதீங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வரப்போறது பாத்தீங்க அப்படின்னா ராக்கெட் ரிவிஷன் ஃபுல்லாவே எல்லாத்தையும் நம்ம வந்து ரிவைஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ண போறீங்க, ஃபுல்லாவே எல்லா டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ தெரிஞ்சிருந்தது அப்படின்னா ரொம்பவே பிரச்சனை இல்லை. ஸோ நீங்க வந்து அதை வந்து ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். தெரியல அப்படின்னா டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ தெரியாத கொஸ்டினும் உங்களுக்கு வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். உங்களுக்கு எக்ஸாம் டைம்ல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் டைம் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 வாரம் கூட முழுசா கிடையாது இல்லையா? ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபுல்லா டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இதோட நிறுத்திக்க கூடாது, டெஸ்ட்டை மேலும் அட்டன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வச்ச டெஸ்ட் எல்லாமே அட்டன் பண்ணல அப்படின்னா ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா 1200 கொஸ்டின், இன்னையோட பாத்தீங்கன்னா 1200 கொஸ்டின் ஆகுது. இந்த 1200 கொஸ்டின்ல நான் 100 தான் அட்டன் பண்ணியிருக்கேன், 200 தான் அட்டன் பண்ணியிருக்கேன், இல்லைன்னா 2 டெஸ்ட் தான் அட்டன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இருக்கிறவங்க இதுக்கு முன்னாடி இருக்கிற டெஸ்ட்டையும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா போய் அட்டன் பண்ணிருங்க. ஓகேங்களா? சோ அது வந்து உங்களோட என்ன பண்றது, இப்ப பாதியில இருந்து வர்ற மாதிரி இருக்கும். டைம் கேப் கிடைக்கும் போது அதையும் நீங்க அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவும் படிச்ச மாதிரி ஆயிடும். ஏன்னா அந்த 1200மே பாத்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் கொஸ்டின் தான். ஓகேங்களா? சோ ஒரே கொஸ்டின் ரிப்பீட்டட்லாம் வரவே வராது. ஓகேங்களா? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதுக்கான விளக்கமும் கொடுத்துருக்கோம் இல்லையா? சோ ரொம்ப ரொம்ப வித்தியாசமான சம்ஸ் தான் எல்லாமே இருக்கும். 1200 விதமா தான் இருக்கும். ஓகேங்களா? சோ வந்து நீங்க வந்து நிறைய கொஸ்டின் வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்த்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சோ இதுக்கு முன்னாடி இருக்கிறதும் அட்டன் பண்ணிருங்க டைம் கேப்ல. இதுக்கப்புறம் வரப்போற எல்லா டெஸ்டையும் அட்டன் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ கம்பல்சரியா அட்டன் பண்ணுங்க. சோ கண்டிப்பா வந்து நம்ம மெயின்ஸுக்கு போயிடலாம். ஓகேங்களா? சோ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸுக்கும் போயிடலாம். ஓகேங்களா? ஓகே, அதுக்கப்புறம் செப்டம்பர் இந்த ஸ்கூல் புக் சம் எப்ப முடியுதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? சோ ஸ்கூல் புக் பேக், பாலிட்டியில இருக்க புக் பேக் இது எல்லாமே எப்ப முடியுதோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து பாத்தீங்கன்னா ஃபுல் மாடல் டெஸ்ட் 200 கொஸ்டினுக்கு ஃபுல்லாவே வச்சிடலாம். ஓகேங்களா? சோ 200 கொஸ்டினுக்கு ஃபுல்லாவே வச்சிடலாம். ஸோ அதுவும் பாத்தீங்க அப்படின்னா லைவ் டெஸ்டா தான் கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ அதுவும் லைவ் டெஸ்டா வீடியோவா தான் வரும். ஸோ நீங்க அதையும் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அட்டன் பண்ணும்போது என்ன பண்ணிக்கோங்க, ஓஎம்ஆர் ஷீட் வச்சு அட்டன் பண்ணிக்கோங்க. அப்ப வந்து நமக்கு என்ன ஆயிரும், எல்லாருமே வந்து அந்த டைம்ல ஓகேங்களா? ஸோ அந்த டைம்ல முடிச்ச மாதிரி ஆயிடும். ஓகேங்களா? ஸோ தனியா நம்ம வந்து வீட்டுல உட்காந்து அட்டன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த டைம் வந்து ஒண்ணு மீறி போயிடும். ஓகேங்களா? ஸோ எப்பவுமே எல்லாத்துக்கும் மீறி தான் போகும். ஓகேங்களா? ஸோ 3 மணி நேரம் அப்படின்னா அதிகமா போயிடக்கூடாது இல்லையா? ஸோ அதனால என்ன பண்ணிக்கலாம், நம்ம இதுல டெஸ்ட் வைக்கும்போது அந்த டைம் வச்சு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ 200 கொஸ்டின் அப்படிங்கறது அந்த 3 மணி நேரத்துல முடிக்கிற அந்த இதையும் நம்ம வந்து இதுல பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ டைம் மேனேஜ்மெண்ட்டும் இப்படி எழுதுறதால, வீடியோ மூலமா நீங்க டெஸ்ட் எழுதுறதால அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டும் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, அவ்வளவுதான். இதான் சொல்ல வர வேண்டிய விஷயம். ஸோ எல்லாமே சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களும் இதனால யூஸ் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ நிறைய பேருக்கு வந்து இது வந்து தெரியாம இருக்கும். ஓகேங்களா? ஸோ நிறைய பேருக்கு வந்து நீங்க ஷேர் பண்ணதால தான். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்றதால தான் இதோட ரீச்சை வந்து அதிகமா யூடியூப் கொடுக்கும். ஓகேங்களா? அப்பதான் வந்து நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியும். நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவங்க எல்லாம் அட்டன் பண்ணாம இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு எல்லாமே இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? சோ ரிவைஸ் பண்றது ஃபாஸ்டா ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எல்லாமே மனசுல பதிஞ்சிரும். ஓகேங்களா? ஆல்ரெடி இருக்கிறதும் நீங்க வந்து ரிவைஸ் பண்ற மாதிரி ஆயிரும். ஓகேங்களா? சோ கம்பல்சரியா வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? சோ எல்லாருமே இந்த வீடியோக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தது, உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா லைக் பண்ணி விட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, டெஸ்ட்டுக்கு போலாமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தவறானது. ஓகேங்களா? சோ நாயன்மார்கள் 72 பேர், சைவ சமய குறவர் 4 பேர், தொகையடியார்கள் 63 பேர், தனியடியார்கள் 9 பேர், சிவனடியார் 73 பேர். ஓகேங்களா? சோ இதுல வந்து எதெல்லாம் தப்பா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ நாயன்மார்கள் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு வரும் அப்படின்னா, ஒரே நிமிஷம் இருங்க. சைவ குறவர்கள் சைவ அடியார்களா, ஒரே நிமிஷம் இருங்க.
சோ சைவ சமய குறவர்கள் இருக்காங்க இல்லையா, சோ இது வந்து 4 பேர் தான், அப்ப சரியாதான் இருக்கு. ஓகேங்களா. அடுத்து தொகையடியார்கள் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 9 பேர் தான் வருவாங்க. ஓகேங்களா, அப்ப இதுவும் வராது. ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தனியடியார் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 63 பேர், சிவனடியார் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 72 பேர் வருவாங்க. ஓகேங்களா. சோ அப்ப பாத்தீங்க அப்படின்னா இதுல எதெல்லாம் தப்பா இருக்கு அப்படின்னா நாயன்மார்களும் உங்களுக்கு 72 பேர் கிடையாது. ஓகேங்களா. சோ அப்ப எது வந்து தப்பா இருக்கு அப்படின்னா சரி, இந்த இடத்துல எது தப்பா இருக்கு அப்படின்னா எல்லாமே தப்பா தான் இருக்கு, 2வது மட்டும்தான் சரியா இருக்கு இல்லையா. சோ அப்ப 1, 3, 4, 5 தான் தப்பா இருக்கு. ஓகேங்களா. சோ சரி எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா 2ன்னு நம்ம ஈஸியா சொல்லிடலாம். ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாமா. பாருங்க, பொன்னும் துகிரும் இலக்கண குறிப்பறிக்கை. ஓகேங்களா. சோ பொன்னும் துகிரும் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அப்படிங்கிற அந்த விகுதி வந்து வந்திருக்கு. ஓகேங்களா. சோ வெளிப்படையா வந்திருந்தது அப்படின்னா அது வந்து எண்ணுண்மை. ஓகேங்களா. வெளிப்படையா வரல, பொன் துகில் அப்படி வந்திருந்தது அப்படின்னா அப்படிங்கிறது வரல அப்படின்னா அது உண்மை தொகை. ஓகேங்களா. உவமை தொகை அப்படின்னா உவம உருபு மறைந்து வந்திருக்கும். முற்றுமை அப்படின்னா அந்த வர்றது பாத்தீங்க அப்படின்னா முற்று பெற்று, அந்த அந்த சொல் பாத்தீங்க அப்படின்னா முற்று பெற்று இருக்கும், அதுதான் முற்றுமை. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, தவறானது. ஓகேங்களா. சோ ஆஸ்தட்டிக் அப்படிங்கிறது இயற்கை வனப்பு, சரி. ஓகேங்களா. இன்ஸ்டிங் அப்படிங்கிறது இயற்கை ஒழுங்கு கிடையாது, இயற்கை அறிவுன்னு வரும். ஓகேங்களா. அப்ப இதுதான் தப்பா இருக்கு. அடுத்து ஸ்நாக்ஸ் அப்படின்னா சிற்றுனா, சரி. கிரீன் ரூம்ஸ் அப்படின்னா பாசறை, சரி. ஓகேங்களா. என்னதான் ஆன்சர், தவறானது இன்ஸ்டிங். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, சரியற்றது உருமிடத்துதுவா உவர் நிலம். ஓகேங்களா. இது வந்து புறநானூறுல வர்ற பாடல். அடுத்து பயவா கலரணைவர் கல்லாதவர், இது வந்து பரிபாடல்ல வராது. ஓகேங்களா. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா திருக்குறள்ல வரும். ஓகேங்களா. உளரென்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலரணைவர் கல்லாதவர். ஓகேங்களா. சோ கல்லாமை அப்படிங்கிற அதிகாரத்தில் வரக்கூடிய திருக்குறள். ஓகேங்களா. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா கல்லாதவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து உயிரோட இருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியும், அவங்களால எந்த ஒரு பயனும் இருக்காது இல்லையா. சோ அவங்கள வந்து எதுக்கு ஒப்பிடுவாங்க அப்படின்னா இந்த விளையா கலர் நிலம் இருக்கு இல்லையா, சோ அது கூட ஒப்பிடுவாங்க. ஓகேங்களா. சோ அதனால எந்த ஒரு பயனுமே கிடையாது, அப்ப அது கூட ஒப்பிடுவாங்க. சோ இது வந்து திருக்குறள், இதுதான் தப்பா இருக்கு. ஓகேங்களா. சோ சரி அற்றது அப்படின்னாலும் தவறானதுன்னாலும் ஒண்ணுதான் இல்லையா, அப்ப பி. அடுத்து அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி ஔவையார் தான் சொன்னாங்க. ஓகேங்களா. இது வந்து திருக்குறளை வந்து திருவள்ளுவ மாலையில புகழ்ந்து பேசியிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து ஒரு அணுவினை சதக்கூறிட்ட, இது வந்து கம்பர் தான் சொன்னார். ஓகேங்களா. அப்போ இது எல்லாமே எது வந்து தப்பா இருக்கு, பயவா கலரணைவர் கல்லாதவர் பரிபாடல் கிடையாது, திருக்குறள். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, உழுவை என்பதன் பொருள். ஓகேங்களா. உழுவை அப்படின்னா ஆண் புலி அப்படின்னு பொருள். ஓகேங்களா. சோ புலி அப்படின்னு பொதுவா போடக்கூடாது. ஓகேங்களா. உழுவை அப்படின்னா ஆண் புலி. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, பொறுத்துக ஈஸ்மன். ஓகேங்களா. சோ ஈஸ்மன் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா படச்சுருள் கண்டுபிடிச்சாரு இல்லையா அவரு. ஓகேங்களா. அடுத்து எடிசன் பாத்தீங்க அப்படின்னா ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவி கண்டுபிடிச்சவர். ஓகேங்களா. எட்வர்ட் மைபிரிட்ஜ் பாத்தீங்க அப்படின்னா இயக்கப்படம் கண்டுபிடித்தாரு. வால் டிஸ்னி பாத்தீங்க அப்படின்னா கருத்து படம் கண்டுபிடித்து. ஓகேங்களா. அதாவது ஈஸ்மன் பாத்தீங்க அப்படின்னா படச்சுருள் உருவாக்கும் முறையை கண்டுபிடித்தார். ஓகேங்களா. எடிசன் ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடித்தார். எட்வர்ட் மைபிரிட்ஜ் பாத்தீங்க அப்படின்னா ஓடும் குதிரை வைத்து இயக்கப்படம் எடுத்தார். ஓகேங்களா. வால் டிஸ்னி பாத்தீங்க அப்படின்னா கருத்து படம் அமைக்க தொடங்கியவர். ஓகேங்களா. சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 2, 1, 4, 3 ஆப்ஷன் பி. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, தவறானது. ஓகேங்களா. சோ குரட்டை ஒலி பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிறுகதை, அது வரதராசனார் தான் எழுதினாரு. ஓகேங்களா. சரி. அடுத்து பாத்தீங்கன்னா மெல்ல மெல்ல மர. ஓகேங்களா. சோ மெல்ல மெல்ல மர அப்படிங்கிறது ஒரு சிறுகதை தான், லட்சுமி அவர்கள் தான் எழுதினாங்க. ஓகேங்களா. சோ மெல்ல மெல்ல மறை அப்படிங்கிறதுக்கோட கதைக்கரு பாத்தீங்க அப்படின்னா புகைப்பழக்கத்தை கதைக்கருவாக கொண்டிருப்பார். ஓகேங்களா. சோ மர அப்படிங்கிறது வருது இல்லையா, சோ புகைப்பழக்கத்தை இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா கதைக்கருவாக கொண்டு எழுதினாங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, பேர்லாகர் விஸ்ட் சிறுகதை தமிழில். ஓகேங்களா. சோ பேர்லாகர் விஸ்ட் அப்படிங்கிற அந்த சிறுகதை பாத்தீங்க அப்படின்னா எழுதினவர் பாத்தீங்க அப்படின்னா லாகர் குவிஸ்ட். ஓகேங்களா. அவரு தான் எழுதினாரு. அவரோட சிறுகதையை பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மொழியில் மொழிபெயர்த்தவர் தான் குப்புசாமி. ஓகேங்களா. சோ தமிழ் மொழியில் மொழிபெயர்த்தவர் குப்புசாமி, அதனாலதான் இந்த இடத்துல தமிழில்னு இருக்கும். ஓகேங்களா. அடுத்து தமிழ் விருந்து. ஓகேங்களா. சோ தமிழ் விருந்து எழுதினவர் கியாபே விஸ்வநாதம் கிடையாது, ராபி சேது பிள்ளை. ஓகேங்களா. ராபி சேது பிள்ளை.
ஓகேங்களா. இவர் எழுதின வேறு சில நூல்கள் பாத்தீங்க அப்படின்னா சிலப்பதிகார நூல் நயம், தமிழின்பம், தமிழ்நாட்டு நவமணிகள், தமிழ் வீரம், இந்த மாதிரி எழுதியிருப்பார். ஓகேங்களா. கி.ஆ.பெ. விஸ்வநாதம் பாத்தீங்க அப்படின்னா எழுதினது பாத்தீங்க அப்படின்னா தமிழ் செல்வம், தமிழின் சிறப்பு, அறிவு கதைகள், 6 செல்வங்கள், எண்ண குவியல், அறிவுக்கு உணவு, எனது நண்பர்கள், இந்த மாதிரி நிறைய எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, சத்துணவு திட்டத்தை தமிழகத்தில் செயல்படுத்தியவர். ஓகேங்களா. சோ சத்துணவு திட்டத்தை தமிழகத்தில் செயல்படுத்தியவர் பாத்தீங்க அப்படின்னா எம்ஜிஆர். ஓகேங்களா. சோ சத்துணவு, மதிய திட்டம், இதை ரெண்டையும் குழப்பிக்க கூடாது. ஓகேங்களா. மதிய உணவு திட்டம் பாத்தீங்க அப்படின்னா காமராசர் கொண்டு வந்தார். ஓகேங்களா. அதுவே சத்துணவு திட்டம் பாத்தீங்க அப்படின்னா எம்ஜிஆர் கொண்டு வந்தாரு. ஓகேங்களா. சோ சத்துணவு திட்டம் பாத்தீங்க அப்படின்னா 1982 எம்ஜிஆர் கொண்டு வந்தாரு. மதிய உணவு திட்டம் பாத்தீங்க அப்படின்னா காமராசர் கொண்டு வந்தாரு. எட்டயபுரத்துலதான். ஓகேங்களா. சோ எட்டயபுரம் இருக்கு இல்லையா, அதுலதான் முதலாக இந்த மதிய உணவு திட்டம் தொடங்கப்பட்டது. ஓகேங்களா. பாரதியார் பிறந்த எட்டயபுரத்தில் தான் முதலாக மதிய உணவு திட்டம் தொடங்கப்பட்டது. யார் அதுக்கு செயல்படுத்தினார் அப்படின்னா காமராசர். ஓகேங்களா. ரெண்டையும் குழப்பிக்க கூடாது. மதிய உணவுனா காமராசர், சத்துணவு அப்படின்னா எம்ஜிஆர். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கூற்று. ஓகேங்களா. ஒரு பொருளை சிறப்பித்து கூற அதனை விட சிறந்த வேறொரு பொருளோடு ஒப்பிடுவது உவமித்து கூறுதல் எனப்படும். சிறப்பிக்கப்படும் பொருள் உவமேயம், ஒப்பாக காட்டப்படும் பொருள் உவமை. ஓகேங்களா. அப்ப ரெண்டுமே சரியாதான் இருக்கு. ஓகேங்களா. உவமித்து கூறலும் சரியாதான் இருக்கு, சிறப்பிக்கப்படும் பொருள் உவமேயம்னு ஒப்பாக காட்டப்படும் பொருள் உவமை ரெண்டுமே சரியாதான் இருக்கு. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா. 1ம் 2ம் சரி. அடுத்து பாருங்க, கவி சக்கரவர்த்தி கவி ராட்சசன் என்று அழைக்கப்பட்டவர். ஓகேங்களா. சோ கவி சக்கரவர்த்தி அப்படின்னா நீங்க யோசிக்கணும். ஓகேங்களா. இதை மட்டும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஆப்ஷன்ல என்ன இருக்கு அப்படிங்கறத யோசிக்கணும். கவி ராட்சசன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஈஸியா நீங்க டிக் அடிச்சிடலாம். ஓகேங்களா. சோ ஒட்டக்கூத்த தான் பாத்தீங்க அப்படின்னா கவி சக்கரவர்த்தி கவி ராட்சசன் அப்படின்னு அழைக்கப்பட்டவர். ஓகேங்களா. சோ ஏன் கவி சக்கரவர்த்தி வரும்போது நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, கவி சக்கரவர்த்தி பாத்தீங்க அப்படின்னா 3 பேருக்கு பட்டம் கொடுத்திருக்காங்க அதே பட்டத்தை. ஓகேங்களா. சோ என்ன யாரு அப்படின்னா பாருங்க, கம்பர், ஒட்டக்கூத்தர், அதுக்கப்புறம் செயங்கொண்டார். சோ இந்த 3 பேர்த்துக்குமே கவி சக்கரவர்த்தி அப்படிங்கிற அந்த பட்டம் இருக்கு. அதனால ஆப்ஷன்ல என்ன இருக்கு அப்படிங்கறத நீங்க யோசிக்கணும். கவி ராட்சசன் வந்துச்சுன்னா நீங்க ஈஸியா ஒட்டக்கூத்தர் அப்படிங்கறத டிக் அடிச்சிடலாம். ஓகேங்களா. சோ இவரோட பேர் பாத்தீங்க அப்படின்னா கூத்தர் அப்படிங்கிறது தான் பேர். ஓகேங்களா. சோ கூத்தர் முதலியார் அப்படிங்கிறது தான் அவரோட பேரு. ஆனா ஒட்டக்கூத்தர்னு ஏன் வந்துச்சு அப்படின்னா ஒட்டம் வைத்து பாடுவதில் வல்லவர். ஓகேங்களா. ஒட்டம் அப்படின்னா பந்தயம் அப்படிங்கிற பொருள். ஓகேங்களா. சோ பந்தயம் கட்டி பாட்டு பாடுறதுல அவர் ரொம்ப ரொம்ப வல்லவர். அதனாலதான் அவர் பேரை ஒட்டக்கூத்தர் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா. சோ ஒட்டக்கூத்தரோட வேறு சில பெயர்கள் பார்க்கலாம். ஓகேங்களா. சோ என்ன அப்படின்னா சக்கரவர்த்தி, காலக்கவி, கௌடப்புலவர், சருவஞ்சன கவி, இது எல்லாமே அவரோட வேறுபட்ட பெயர்கள். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. பாருங்க, சரியாக பொருந்தியது எது. ஓகேங்களா. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே தலை கொடுத்துட்டாங்களா. சோ இந்த இடத்துல சீரா கொடுத்துருக்காங்க. சோ நின்ற சீர் வரும் சீர். ஓகேங்களா. சோ இந்த மாதிரி சீரா கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணிக்கணும், சீர் பிரித்து எழுதிதான் இதை எழுதணும். ஓகேங்களா. சோ தலையில பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா எத்தனை வகை இருக்கு, 7 வகை இருக்கு. ஓகேங்களா. சோ என்ன அப்படின்னா நேரொன்றாசிரியர் தலை, நிறையொன்றாசிரியர் தலை, இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, களித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை. ஓகேங்களா. இந்த மாதிரி வகைகள் இருக்கு. இதை நம்ம அழகிட்டு எழுதுனதுக்கு அப்புறம் தான் இது என்ன அப்படிங்கறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா. சோ நேரொன்றாசிரியர் தலை அப்படின்னா மாமுன் நேர். ஓகேங்களா. மாமுன் நேர். நிறையொன்று ஆசிரியர் தலை அப்படின்னா விளமுன் நிறை. இயற்சீர் வெண்டலை அப்படின்னா மாமுன் நிறையும் விளமுன் நேரும். ஓகேங்களா. அடுத்து வெண்சீர் வெண்டலை அப்படின்னா காய் முன் நேர். ஓகேங்களா. அடுத்து களித்தலை பாத்தீங்க அப்படின்னா காய் முன் நிறை. ஒன்றிய வஞ்சித்தலை பாத்தீங்க அப்படின்னா கனிமுன் நிறை. ஒன்றாத வஞ்சித்தலை கனி முன் நேர். இதை வச்சுதான் நம்ம என்ன அப்படிங்கறத பிரிக்கணும். ஓகேங்களா. சோ மா அப்படிங்கிறது முன்னாடி இருக்கு இல்லையா. சோ நின்ற சீர்ல வரும். வருஞ்சீர் அப்படிங்கிறது இந்த நேர் அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா. சோ பாருங்க, அகர இதை பிரிக்கணும். ஓகேங்களா. ஆக்கா ரெண்டுமே குறில். அப்ப இதை பிரிச்சுக்கோங்க. இது நிறை, இது நேர். அப்போ நிறை நேர் என்னது, புளிமா. ஓகேங்களா. சோ ஈரிசை வாய்ப்பாடு தெரிஞ்சிருக்கணும். நேர் நேர் பாத்தீங்க அப்படின்னா தேமா, நிறை நேர் புளிமா, நேர் நிறை கூவிலம்,
நிறை நிறை கருவிலம். சோ இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? சோ தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ இப்ப நேர் நிறை என்னது? சரி, நிறை நேர் புளிமா. புளிமா வந்துருச்சா? இந்த இடத்துல நீங்க ஃபுல்லா அந்த அசைட்டு பிரிக்கணுங்கிறதே கிடையாது. ஓகேங்களா? முதல்ல மட்டும் தெரிஞ்சா போதும். பாருங்க, மூத்தா ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா நிறைய செயல வரும். ஓகேங்களா? சோ அப்ப மாமுன் நிறை. ஓகேங்களா? மாமுன் நிறை என்ன? இயற்சீர் வெண்டலை. அப்ப இது சாரி, மாமுன் நிறை பாத்தீங்க அப்படின்னா ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, மாமுன் நிறை பாத்தீங்க அப்படின்னா இயற்சீர் வெண்டலை இருக்கா, ஆனா இந்த இடத்துல வெண்சீர் வெண்டலைன்னு கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல சரியாக பொருந்தியது எதுன்னு தான் கேட்டுக்காங்க. அப்ப இது தப்பா தான் இருக்கு. ஓகேங்களா? சோ இதை விட்டுறலாம். அடுத்து பாருங்க, நாதானும் நாடாமல். ஓகேங்களா? சோ இது பாத்தீங்க அப்படின்னா எப்பயுமே இந்த நெடில் எழுத்து வந்துருச்சு அப்படின்னா அதை தனியா பிரிச்சுக்கோங்க. அது கூட ஒற்று இருந்தா மட்டும் சேர்த்திக்கோங்க. ஓகேங்களா? பாருங்க, யா தா நும். அப்போ நேர் நேர் நேர். ஓகேங்களா? நேர் நேர் தேமா, இன்னொரு நேர் சேர்ந்தது அப்படின்னா தேமாங்காய். அப்ப இது காய்ச்சீர். காய்ச்சீருக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நேர் வந்திருக்கு. அப்போ காய்முன் நேர் பாத்தீங்க அப்படின்னா வெண்சீர் வெண்டலை. இந்த இடத்துல ஒன்றிய வஞ்சித்தலைன்னு வந்திருக்கு. அப்ப இதுவும் கிடையாது. அடுத்து பலர்பால் கபிலர். பாருங்க, பலர் இது வந்து நிறை, புகழ் இதுவும் நிறை. நிறை நிறை கருவிலம். அப்போ இது என்னது? விளச்சீர். ஓகேங்களா? சோ கபி அப்படிங்கிறது நிறை. அப்போ விளமுன் நிறை பாத்தீங்க அப்படின்னா நிறையொன்று ஆசிரியர் தலை. அப்ப இது சரியா இருக்கு. ஓகேங்களா? நமக்கு தப்பானது வேணாம், சரியானதுதான் வேணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, செந்தாமரை குளத்திலே. பாருங்க, செந்தாமரை. ஓகேங்களா? சோ இது நேர் நேர் நிறை. அப்ப நேர் நேர் நிறை இது வந்து கனிச்சீர். ஓகேங்களா? சோ கனிச்சீர் இது வந்து நிறை. சோ கனிமுன் நிறை பாத்தீங்க அப்படின்னா ஒன்றிய வஞ்சித்தலை. இப்ப இதுவும் தப்பாதான் இருக்கு. எதுதான் சரியா இருக்கு? பலர்புகழ் கபிலர் அப்படிங்கிறது அந்த அசை வந்து பிரிச்சு பார்க்கும்போது நிறையொன்று ஆசிரியர் தலையா வருது. ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, பைந்தமிழ் ஆசான் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஓகேங்களா? சோ பைந்தமிழ் ஆசான் என்று அழைக்கப்படுபவர் பாத்தீங்க அப்படின்னா கா நமச்சிவாயனார். ஓகேங்களா? சோ கா நமச்சிவாயனார். அடுத்த கொஸ்டின் பாருங்க, வல்லினம் மிகும் இடங்களில் தவறானது. ஓகேங்களா? சோ வல்லினம் மிகும் இடங்களில் தவறானது. பாருங்க, நிலைமொழி உயிரீற்று சொல்லின் பின் வல்லினம் காசா தாபா மிகும். ஓகேங்களா? ஆனா வந்து ஃபுல்லாவே எல்லாமே மிகு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஒரு சில இடத்துல மிகுந்தும் வரலாம், ஒரு சில இடத்துல மிகாமலும் வரலாம். ஓகேங்களா? சோ கரெக்டா இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப இது தப்பா இருக்கு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, அந்த இந்த எந்த எனும் சொற்களின் பின் வல்லினம் மிகும். ஓகேங்களா? எந்த பையன், இந்த பக்கம். அப்ப இப்ப வருது இல்லையா? சோ அந்த வல்லினம் மிகுந்து வருது. அப்ப இது வந்து சரி. அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழியில் வல்லினம் மிகும். ஓகேங்களா? இப்ப பாத்தீங்கன்னா பூப்பந்தல். அப்ப அந்த இடத்துல என்னாச்சு? வல்லினம் மிகுந்து வருது. அப்ப இது சரி. அடுத்து நான்காம் வேற்றுமை தொகை. ஓகேங்களா? சோ நான்காம் வேற்றுமை உருபு பாத்தீங்க அப்படின்னா கு இல்லையா? எனக்கு என்ன சொல்றது, ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு நிமிஷம். எனக்கு கொடு. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி எனக்கு இந்த இடத்துல இக்கு வரும் இல்லையா? சோ அந்த வல்லினம் மிகும். இப்ப இதுவும் சரி. எது தப்பா இருக்கு? ஆப்ஷன் ஏ தான் தப்பா இருக்கு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு. இதில் திரவியம் என்பதன் பொருள் என்ன? ஓகேங்களா? சோ திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கடல் கடந்து சென்றாவது செல்வத்தை தேடு அப்படிங்கிறது தான் அர்த்தம். இதை யார் சொன்னாங்க அப்படின்னா ஔவையார் தான் சொன்னாங்க. ஓகேங்களா? ஆனா இந்த இடத்துல திரவியம் அப்படிங்கிறதோட பொருள் தான் கேக்குறாங்க. இந்த இடத்துல செல்வம். ஓகேங்களா? சோ கடல் கடந்தாவது செல்வத்தை திரட்டு அப்படிங்கிறது தான் ஔவையாரோட சொல். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல ஔவையார் அப்படின்னு டிக்கடிக்க கூடாது. இந்த இடத்துல திரவியம் அப்படிங்கிறதுக்கு தான் பொருள் கேட்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஆசுகவி, மதுரகவி, சித்திரகவி, வித்தாரகவி என்ற 4 கவியிலும் சிறந்து விளங்கியவர். ஓகேங்களா? சோ ஆசுகவி, மதுரகவி, சித்திரகவி, வித்தாரகவி என்ற 4 கவியிலும் சிறந்து விளங்கியவர் பாத்தீங்க அப்படின்னா திருமங்கை ஆழ்வார். ஓகேங்களா? இதுவே பாத்தீங்க அப்படின்னா 4 கவியிலும் பாட வல்லவர் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஓகேங்களா? சோ பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அடுத்து பாருங்க, மடந்தை வயது என்ன? ஓகேங்களா? சோ பெண்களோட பருவங்கள் பாத்தீங்க அப்படின்னா 7 பருவங்கள் வரும் இல்லையா? சோ உலா இலக்கியங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா பெண்களின் 7 பருவங்கள் சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி
7 வகை சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா பேதை அப்படின்னா 5 to 7, ஓகேங்களா. பெதும்பைனா 8 to 11, மங்கைனா 12 to 13, மடந்தை அப்படின்னா 14 to 19, அறிவை அப்படின்னா 20 to 25, தெரிவை அப்படின்னா 26 to 31, பேரிளம்பெண் 32க்கு மேல, ஓகேங்களா. சோ இந்த மாதிரி வரும் 32க்கு மேல், ஓகேங்களா. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்த இடத்துல மடந்தை தான் கேட்டிருக்காங்க இல்லையா. மடந்தைக்கு என்ன 14 to 19 தான் ஆன்சர், ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. பாருங்க, ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவுமே இல்லை எனும் மருதகாசியின் பாடல், ஓகேங்களா. சோ ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவுமே இல்லை அப்படின்னு மருதகாசியின் பாடல் வந்து எந்த தலைப்பின் கீழ் வருது அப்படின்னா சமூகம் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் வருது, ஓகேங்களா. அடுத்து பாருங்க, மலையை அமிழ்தம் என்று கூறியவர், ஓகேங்களா. சோ மலையை பாத்தீங்க அப்படின்னா அமிழ்தம் அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னா வள்ளுவர் சொன்னார், ஓகேங்களா. சோ திருக்குறள்ல வள்ளுவர் சொல்லியிருப்பாரு என்ன அப்படின்னா வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரப்பாற்று அப்படிங்கிற வான் சிறப்பு அப்படிங்கிற அதிகாரத்தின் கீழ் இருக்க குறள்ல வரும், ஓகேங்களா. என்ன அப்படின்னா மழை பெய்வதனாலே தான் உலக உயிர்கள் எல்லாமே வாழ்கின்றன இல்லையா. அதனால மலையே உயிர்களுக்கு அமிழ்தம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு, ஓகேங்களா. சோ வள்ளுவர் சொல்லியிருப்பாரு மலையை அமிழ்தம் என்று கூறியவர் யாரு, வள்ளுவர், ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஓகேங்களா. இந்த இடத்துல பாருங்க பேனா, ஓகேங்களா. ஒவ்வொரு பேரும் கொடுத்திருக்காங்க, இதுக்கான அந்த மொழி என்ன அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. பாருங்க, பேனா அப்படிங்கிறது போர்ச்சுகீசிய மொழி, ரூபாய் அப்படிங்கிறது இந்துஸ்தானி மொழி, துட்டு அப்படிங்கிறது டச்சு மொழி, பீரோ அப்படிங்கிறது பிரெஞ்சு மொழி, ஓகேங்களா. அப்ப இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 4, 3, 2, 1, ஓகேங்களா. சோ பேனா அப்படின்னா எழுதுகோள் அப்படின்னு தமிழ்ல சொல்லலாம், ஓகேங்களா. ரூபாய் அப்படின்னா நாணயம், பணம் இந்த மாதிரி சொல்லலாம். பீரோ அப்படின்னா பேழை, ஓகேங்களா. சோ பேழை அப்படின்னு சொல்லலாம். துட்டு அப்படின்னா காசு, பணம் இந்த மாதிரி சொல்லலாம், ஓகேங்களா. அடுத்து பாருங்க, துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர், ஓகேங்களா. சோ துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ராமச்சந்திர கவிராயர், ஓகேங்களா. சோ ராமச்சந்திர கவிராயர். அடுத்து பாருங்க, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக, ஓகேங்களா. சோ ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் வேணும். பாருங்க, கார்பரேஷன், ஓகேங்களா. சோ கார்பரேஷன் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா மாநகராட்சி, ஓகேங்களா. மாநகராட்சியை தான் நம்ம கார்பரேஷன் சொல்லுவோம். நகராட்சியை பாத்தீங்க அப்படின்னா முனிசிபாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஊராட்சி பஞ்சாயத், ஓகேங்களா. சோ இந்த மாதிரி வரும், ஓகேங்களா. சோ கார்பரேஷன்னா என்ன, மாநகராட்சி. அடுத்து பாருங்க, யாருடைய பாடல்கள் வெள்ளையர் ஆட்சியின் கீழ் அடிமைப்பட்டு கிடந்த இந்திய மக்களின் உள்ளங்களில் விடுதலை வேட்கை என்னும் காட்டுத்தீயை மூட்டும் அக்னி குஞ்சுகளாய் அமைந்தன, ஓகேங்களா. சோ இது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா உணர்ச்சி கவிஞர், ஓகேங்களா. உணர்ச்சி கவிஞர் யாரு அப்படின்னா காசி ஆனந்தன், ஓகேங்களா. உணர்ச்சி இந்த இடத்துல எல்லாமே என்ன கொடுத்திருக்காங்க, அவங்களோட பேர் கொடுக்கல, அவங்களோட பட்டம் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா. சோ அதை வச்சு நம்ம யாரு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா. சோ காசி ஆனந்தன் தான் சொன்னாரு, அவருக்கு பேரு உணர்ச்சி கவிஞர், ஓகேங்களா. இதுல புரட்சி கவிஞர் யாரு, பாரதிதாசன், ஓகேங்களா. சோ தத்துவ கவிஞர் பாத்தீங்க அப்படின்னா திருமூலர், குழந்தை கவிஞர் பாத்தீங்க அப்படின்னா அளவள்ளியப்பா, ஓகேங்களா. அடுத்து பாருங்க, மெல்லின எழுத்துக்களின் இடப்பிறப்பு, ஓகேங்களா. சோ எழுத்துக்களின் இடப்பிறப்பு இருக்கு இல்லையா, அதுல பார்த்திருப்போம். மெல்லின எழுத்துக்களின் இடப்பிறப்பு பாத்தீங்க அப்படின்னா மூக்கு, ஓகேங்களா. சோ வல்லினம், மெல்லினம், இடையினம்னு மெய் எழுத்துக்களை 3ஆ பிரிக்கலாம் இல்லையா. வல்லினம் மார்பிலிருந்து பிறக்கும், மெல்லினம் மூக்கிலிருந்து பிறக்கும், இடையினம் பாத்தீங்க அப்படின்னா கழுத்துல இருந்து பிறக்கும், ஓகேங்களா. உயிரெழுத்து பாத்தீங்க அப்படின்னா கழுத்துல இருந்து பிறக்கும், ஆயுத எழுத்து தலையிலிருந்து பிறக்கும், ஓகேங்களா. ஒரு நிமிஷம்ங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, கால்டுவெல் எந்த நாட்டை சேர்ந்தவர், ஓகேங்களா. சோ கால்டுவெல் பாத்தீங்க அப்படின்னா அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவர், ஓகேங்களா. அயர்லாந்து நாட்டுல இருக்க கிலாடி ஆற்றங்கரையில் உள்ள பெல்பாஸ்ட் என்னும் சிற்றூரில் பிறந்தார் 1814, ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, குளிர்ச்சியை உண்டாக்கி குருதியை தூய்மைப்படுத்த வல்லது இவற்றுள் எது, ஓகேங்களா. சோ குளிர்ச்சியை உண்டாக்கி குருதினா என்ன, ரத்தம் இல்லையா. சோ ரத்தத்தை தூய்மைப்படுத்த வல்லது எது அப்படின்னா வெங்காயம், ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, பொருத்தமற்றது எது, ஓகேங்களா. மலரும் மாலையும், மருமக்கள் வழி மான்மியம், உமர்கையாம் பாடர்கள், குழந்தை செல்வம், ஓகேங்களா. இது எல்லாமே இயற்றியவர் பாத்தீங்க அப்படின்னா, ஓகேங்களா, இது எல்லாமே இயற்றியவர் பாத்தீங்க அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகனார் தான், ஓகேங்களா. ஆனா இதுல ஒரே ஒரு வித்தியாசம் மட்டும் இருக்கும், ஓகேங்களா. சோ மலரும் மாலையும், மருமக்கள் வழிமான்மியம், உமர்கையாம் பாடல்கள், குழந்தை செல்வம் எல்லாமே கவிமணி இயற்றியதுதான். இந்த இடத்துல பொருத்தமற்றதுன்னு கேட்டாங்க இல்லையா. அப்ப ஏதோ ஒண்ணு வேற மாதிரி இருக்கணும் இல்லையா. எல்லாமே அவர் தான் இயற்றினாரு அப்படின்னா
மலரும் மாலையும், மருமக்கள் வழி மான்மியம், குழந்தை செல்வம் எல்லாமே அவர் இயற்றியதுதான். ஆனா உமர்-கயாம் பாடல்கள் பாத்தீங்க அப்படின்னா இம்மை மறுமை பற்றி ரூபாயத் அப்படிங்கிற பேர்ல உமர்-கயாம் எழுதிய செய்யுள்களின் மொழிபெயர்ப்பு தான். ஓகேங்களா? சோ தமிழில் மொழிபெயர்த்து தான் வந்து கவிமணி எழுதியிருக்காரு. சோ மொழிபெயர்ப்பு நூல் அப்படிங்கிறதால இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? சோ ரூபாயத் அப்படின்னா 4 அடி செய்யுள் அப்படின்னு தமிழ்ல சொல்லலாம் இல்லையா? அடுத்து பாருங்க, விருத்தம் என்னும் பாவினத்தால் ஆன முதல் தமிழ் காப்பியம். ஓகேங்களா? சோ விருத்தம் என்னும் பாவினத்தால் ஆன முதல் தமிழ் காப்பியம் பாத்தீங்க அப்படின்னா சீவக சிந்தாமணி. ஓகேங்களா? சோ சீவக சிந்தாமணிய மனநூல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, பொறுத்துக. ஓகேங்களா? சோ இதுக்கான பொருள் நம்ம பொருத்தணும். ஐயை அப்படின்னா தாய் அப்படிங்கிற பொருள் வரும். தனையை அப்படின்னா மகள், மருகி அப்படின்னா மருமகள், கனகம் அப்படின்னா பொன். ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் 2, 4, 1, 3 ஆப்ஷன் பி. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, உலகில் இல்லாத பொருளை ஒன்றிற்கு ஓமையாக்கி கூறுவது. ஓகேங்களா? சோ உலகத்துல இல்லாத பொருளை ஓமையா சொல்றோம் அப்படின்னா அது இல் பொருள் ஓமையணி. ஓகேங்களா? சோ உலகத்துல இல்லாத சொல்றோம்னா என்ன? இல் பொருள் ஓமையணி. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, அகர வரிசைப்படுத்துக. ஓகேங்களா? சோ அகர வரிசைன்னா நமக்கு தெரியும் இல்லையா? சோ அந்த முதல்ல இருக்க அந்த எழுத்தை வச்சு நம்ம எழுதணும் இல்லையா? சோ ஆ முதல் நவ் வரை வரைக்கும் அதுல இருக்கிறத நம்ம வந்து அந்த வரிசைப்படுத்தி எழுதணும். பாருங்க, இந்த கொஸ்டின்ல இதுக்கான ஆன்சர் மரம், மாடல், மிருதங்கம், மீன். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, பொறுத்துக. யானர். ஓகேங்களா? யானர் அப்படின்னா புது வருவாய், வட்டி அப்படின்னா பனையோலை பெட்டி. ஓகேங்களா? உருபொருள் அப்படின்னா அரசு உரிமையால் வரும் பொருள், உள்கு பொருள் அப்படின்னா வரியாக வரும் பொருள். ஓகேங்களா? அப்போ 1, 2, 3, 4 அப்படியே ஸ்ட்ரைட்டா ஆன்சர் இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல உருபொருள், உள்கு பொருள் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருக்குறள்ல வரும். ஓகேங்களா? சோ திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு, உருபொருளும் உள்கு பொருளும் தன் ஒன்னார் தெரு பொருளும் வேந்தன் பொருள். ஓகேங்களா? பொருள் செயல் வகை அப்படிங்கிற அந்த அதிகாரத்தின் கீழ் இருக்கும். ஓகேங்களா? வரியும் சுங்கமும் வெற்றி கொள்ளப்பட்ட பகை நாடு செலுத்தும் கப்பமும் அரசுக்குரிய பொருளாகும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, அறவுரை கோவை என அழைக்கப்படும் நூல். ஓகேங்களா? அறவுரை கோவை என அழைக்கப்படும் நூல் பாத்தீங்க அப்படின்னா முதுமொழி காஞ்சி. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, கேட்காத கடனும் பார்க்காத பயிரும் பால். ஓகேங்களா? இந்த இடத்துல எல்லாமே அப்படிதான் கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த மயங்கொலி சொல் எந்த இல் வரும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? சோ பால் அப்படிங்கிறது வீணா போறதுதான். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல இந்த இதை வரும். ஓகேங்களா? சோ சிறப்பு லகரம் தான் வரும், ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஏழை பெண்களுக்கான திருமண உதவி திட்டம் யாருடைய பெயரில் தமிழக அரசு வழங்கி வருகிறது? ஓகேங்களா? சோ ஏழை பெண்களுக்கான திருமண உதவி திட்டம் பாத்தீங்க அப்படின்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அந்த பேர்ல தான் வந்து தமிழக அரசு வழங்கி வருது. ஓகேங்களா? சோ டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க பேர்ல மகப்பேறு நிதி உதவி திட்டம் வழங்குறாங்க. ஓகேங்களா? அது போக பாத்தீங்க அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண உதவி திட்டம் இருக்கு. ஓகேங்களா? சோ கலப்பு திருமண உதவி திட்டம் பாத்தீங்க அப்படின்னா இவங்க பேர் வர்றதுக்கு முன்னாடி அஞ்சுகம் அம்மையார் பேர்ல இருந்தது. ஓகேங்களா? அஞ்சுகம் அம்மையார் கலப்பு திருமண நிதி உதவி திட்டம் அப்படின்னு இருந்தது. அதுக்கப்புறம் இப்ப மாத்திட்டாங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க, பாம்பினம் உலகில் மனித இனம் தோன்றுவதற்கு முன் எத்தனை ஆண்டுகள் முன் தோன்றியது? ஓகேங்களா? சோ பாம்பினம் பாத்தீங்க அப்படின்னா மனித இனம் தோன்றுவதற்கு முன்னாடி தோன்றி இருக்கு. ஓகேங்களா? இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். எத்தனை ஆண்டுகள் அப்படின்னா 10 கோடி ஆண்டுகள். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, நேரு யாருடைய நூல்களை வாசிக்க தகுந்தவை என்று கூறினார்? ஓகேங்களா? சோ நேரு பாத்தீங்க அப்படின்னா யாருடைய நூல்களை வாசிக்க தகுந்தவை அப்படின்னு சொன்னார் அப்படின்னா பெர்னாட் ஷா. ஓகேங்களா? சோ பெர்னாட் ஷாவின் நூல்கள். அடுத்து பாருங்க, திருக்குறள் எந்த எண்ணுடன் பெரிதும் தொடர்புடையது? ஓகேங்களா? சோ திருக்குறள்ல பாத்தீங்க அப்படின்னா 7 அப்படிங்கிற நம்பர் பாத்தீங்க அப்படின்னா 8 முறை வந்திருக்கும். பெரிதும் தொடர்புடையது நம்பர் என்ன? 7. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, தத்தை சுகம் கிள்ளை என்பது எதனை குறிக்கும்? ஓகேங்களா? சோ தத்தம் சுகம் பிள்ளை இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கிளியை குறிக்கும். ஓகேங்களா? தத்தை விடு தூது அப்படின்னு வரும் இல்லையா? சோ கிளியை தான் தூதா அனுப்புவார். ஓகேங்களா? கிள்ளை விடு தூதுன்னு வரும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, ஓமையால் விளங்கும் பொருளை கண்டறிக. ஓகேங்களா? சோ ஓமையால் விளங்கும் பொருள் கண்டுபிடிக்கணும். உள்ளங்கை நெல்லிக்கனி போல. ஓகேங்களா? சோ உள்ளங்கையில நெல்லிக்கனி வச்சோம் அப்படின்னா நமக்கு நல்லா தெளிவா தெரியும் இல்லையா? சோ தூரத்துல இருக்கிறதுக்கும் நம்மளோட உள்ளங்கையிலேயே அதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா நல்லா தெளிவா தெரியும். சோ அததான் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க, தெளிவு. அந்த ஓமையால் விளக்கப்பெறுவது தெளிவு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின்
குறளின் அடுத்த வரியை காண்க. ஓகேங்களா. சோ முதல் அடி கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் அப்படிங்கறத கொடுத்துட்டாங்க. இரண்டாவது அடி கேட்கிறாங்க. இரண்டாவது அடி என்ன அப்படின்னா ஏதம் படுவாக்கறிந்து. ஓகேங்களா. சோ ஏதம் படுவாக்கறிந்து. ஓகேங்களா. சோ இது என்ன திருக்குறள் அப்படின்னா ஒழுக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரத்தின் கீழ் ஓகேங்களா ஒழுக்கம் தவறுதலால் குற்றம் உண்டாவதை அறிந்து. ஓகேங்களா. சோ ஒழுக்கம் தவறுதலால் குற்றம் ஏற்படும் அப்படிங்கறத அறிஞ்சு மன வலிமையுடைய சான்றோர்கள் பாத்தீங்க அப்படின்னா ஒழுக்கத்துல எப்பயுமே தவறாம இருப்பாங்க. ஓகேங்களா. சோ தவறாம அவங்கள காத்துப்பாங்க. அததான் இந்த திருக்குறள் சொல்லியிருக்கும். ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து. ஓகேங்களா. அடுத்து பாருங்க அறிவன் என அழைக்கப்படும் கோள். ஓகேங்களா. சோ கோள் இருக்கு இல்லையா அதுல அறிவன் என அழைக்கப்படும் கோள் பாத்தீங்க அப்படின்னா புதன். ஓகேங்களா. சோ வியாழனை பெருங்கோள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அடுத்து பாருங்க வானூர்தி வடிவத்தையும் முறைமையும் பற்றி கூறும் நூல். ஓகேங்களா. சோ வானூர்தி வடிவத்தையும் முறைமையும் பற்றி கூறும் நூல் பாத்தீங்க அப்படின்னா பெருங்கதை. ஓகேங்களா. சோ பெருங்கதை பாத்தீங்க அப்படின்னா கொங்கு நாட்டு விசயமங்கலத்தில் பிறந்த கொங்கு வேளிர் எழுதிய நூல். ஓகேங்களா. இது வடமொழி நூலை தழுவி எழுதினாங்க. ஓகேங்களா. சோ வடமொழி நூல் யார் இயற்றினாங்க அப்படின்னா குணாட்டியார் அப்படிங்கிறவரு பிருகத் கதை அப்படிங்கிற அந்த வடமொழி நூல் எழுதியிருப்பாரு. அதை தழுவிதான் தமிழ்ல பெருங்கதை அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்க மதுரையில் நடந்த செம்மொழி மாநாட்டின் போது தேவநேய பாவாணர் எந்த தலைப்பில் சொற்பொழிவு ஆற்றினார். ஓகேங்களா. சோ தேவநேய பாவாணர் பாத்தீங்க அப்படின்னா மதுரையில் நடந்த செம்மொழி மாநாட்டுல ஒரு தலைப்பின் கீழ் சொற்பொழிவு ஆற்றிருப்பாரு. என்ன அப்படின்னா மாந்தன் தோற்றமும் தென்மொழி மரபும். ஓகேங்களா. மாந்தன் தோற்றமும் தென்மொழி மரபும் இதுதான் அவர் கடைசியா நிகழ்த்தின உரை. ஓகேங்களா. சோ இது பாத்தீங்க அப்படின்னா 75 நிமிடங்கள் உரையாற்றினார். ஓகேங்களா. 1981. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க பொறுத்துக. ஓகேங்களா. சோ மாலி ஆலி ஆலி செல். ஓகேங்களா. சோ இதுக்கான அந்த பொருள் பாருங்க மாலி அப்படின்னா மாலி அப்படின்னா சூரியன், ஆலி அப்படின்னா மழை நீர், இந்த ஆலி அப்படின்னா சக்கரம், செல் அப்படின்னா மேகம். ஓகேங்களா. சோ இதுக்கான ஆன்சர் 1 3 2 4. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க தமிழ்நாட்டில் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் என்ன. ஓகேங்களா. சோ தமிழ்நாட்டில் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் பாத்தீங்க அப்படின்னா கதரின் வெற்றி. ஓகேங்களா. சோ கதரின் வெற்றி. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்க அப்படின்னா தேசிய கொடி, தேசபக்தி அந்த மாதிரி அந்த நாடகங்கள்லாம் நடத்தியிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்க ஏலாதி ஒரு பாடலில் எத்தனை அருங்கருத்துக்களை கூறுகிறது. ஓகேங்களா. சோ ஏலாதி பாத்தீங்க அப்படின்னா அதுல பாத்தீங்கன்னா ஏலக்காய், லவங்கம், சிறுநாகப்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி அப்படிங்கிற 6 பொருட்களை வச்சு செய்யப்பட்ட மருந்தை தான் ஏலாதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தழுவிதான் இந்த இடத்துல வச்சிருப்பாங்க. ஓகேங்களா. மொத்தமா 81 பாடல்கள் இருக்கும். ஒவ்வொரு பாடலும் பாத்தீங்க அப்படின்னா 6 நீதி கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. சோ 6 அறங்கருத்துக்கள் பாத்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 6. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க பொறுத்துக. சோ நூலும் நூலாசிரியர்களும். ஓகேங்களா. பாருங்க புரட்சி முழக்கம். இது பாத்தீங்க அப்படின்னா சாலை இளந்திரையன், தமிழனே தலைமகன் சாலினி இளந்திரையன், தீர்த்த யாத்திரை. ஓகேங்களா. சோ தீர்த்த யாத்திரை கலாப்ரியா, ஆலாபனை அப்துல் ரஹ்மான். சாலை இளந்திரையன் பாத்தீங்க அப்படின்னா இவரோட இயற்பெயர் பாத்தீங்க அப்படின்னா வாரா மகாலிங்கம். ஓகேங்களா. சோ மகாலிங்கம் தான் இவரோட இயற்பெயர். இவர் பாத்தீங்க அப்படின்னா புரட்சி முழக்கம், உறைவீசு, பூத்தது மானுடம் இந்த மாதிரிலாம் நூல் எழுதியிருப்பாரு. சாலினி இளந்திரையன் பாத்தீங்க அப்படின்னா சாலை இளந்திரையன் இருக்கார் இல்லையா அவரோட மனைவி. ஓகேங்களா. சோ இவங்களோட இயற்பெயர் பாத்தீங்க அப்படின்னா கனக சௌந்தரி. ஓகேங்களா. சோ அடுத்து தீர்த்த யாத்திரை பாத்தீங்க அப்படின்னா வாணிதாசனும் எழுதியிருப்பாங்க, கலாப்ரியாவும் எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா. சோ வாணிதாசன் இயற்றிய நூல்கள்லயும் பாத்தீங்க அப்படின்னா தீர்த்த யாத்திரை அப்படிங்கிற அந்த இது இருக்கும். ஓகேங்களா. தீர்த்த யாத்திரை.
அதே மாதிரி கலாப்ரியாலையும் தீர்த்த யாத்திரை பாடல்கள் இருக்கும். ஓகேங்களா? சோ ஆப்ஷன்ல யார் இது கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஓகேங்களா? வாணிதாசன் கொடுத்திருந்தா அவருது, கலாப்ரியா கொடுத்திருந்தாங்கன்னா அவங்கள வச்சு கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ யாரு பேர் வருதோ அதை பொறுத்து எழுதிக்கோ. ஓகேங்களா? அடுத்து ஆலாபனை பாத்தீங்க அப்படின்னா அப்துல் ரஹ்மான் எழுதியிருப்பாரு. ஓகேங்களா? சோ ஆலாபனை பாத்தீங்க அப்படின்னா சாகித்ய அகாடமி விருது பெற்றது நூல். ஓகேங்களா? சோ 1999 தமிழ் மொழிக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றது ஆலாபனை. ஓகேங்களா? 1995 வெளிவந்த நூல். ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் என்ன? 2, 1, 3, 4 ஆப்ஷன் சி. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஹேஸ் மேக் வேஸ்ட். ஓகேங்களா? என்பதன் தமிழ் பழமொழி. ஓகேங்களா? சோ தமிழ் பழமொழி பாத்தீங்க அப்படின்னா பதறாத காரியம் சிதறாது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. காண மஞ்சைக்கு கலிங்கம் ஈந்தவன். ஓகேங்களா? சோ காண மஞ்சைக்கு கலிங்கம் ஈந்தவன் யாரு அப்படின்னா கடையேழு வள்ளல்கள்ல வரும். காணம் அப்படின்னா காடு அப்படிங்கிற பொருள், மஞ்சை அப்படின்னா உங்களுக்கு மயில் அப்படிங்கிற பொருள் வரும், கலிங்கம் அப்படின்னா ஆடை. இந்த இடத்துல போர்வைன்னு வரும். ஓகேங்களா? சோ ஈந்தவன்னா கொடுத்தவர் யாரு அப்படின்னா பேகன். ஓகேங்களா? சோ பேகன் தான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மயிலுக்கு வந்து போர்வை கொடுத்திருப்பார். ஓகேங்களா? அடுத்து பாருங்க. வேல்விழி பார்த்தால் எனும் தொடரில் பயின்று வந்துள்ள ஆகு பெயர். ஓகேங்களா? சோ வேல்விழி அப்படிங்கிறதுல இந்த இடத்துல ஆகு பெயர். ஓகேங்களா? சோ ஒண்ணுக்கு அதையே அப்படியே சொல்லாம இன்னொன்றிற்கு ஆகி வருவதுதான் ஆகு பெயர். ஓகேங்களா? இந்த இடத்துல வேல்விழி பார்த்தால்னா என்ன? வேலை போன்ற விழியுடைய பெண் பார்த்தால் அப்படின்னு வரும் இல்லையா? சோ இந்த இடத்துல வேல் போன்ற விழி, அப்போ போன்ற அப்படிங்கிறது உவமை ஒரு இல்லையா? சோ உவமைக்கு ஆகி வந்திருக்கிறதால இது வந்து உவமை ஆகு பெயர். ஓகேங்களா? சோ வேல் போன்ற விழி உடைய பெண் பார்த்தால். ஓகேங்களா? அந்த பெண்ணுக்கு இந்த வேல் விழி உவமையாகி வந்திருப்பதனால் இது வந்து உவமை ஆகு பெயர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. சென்னை பொது நூலக சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. ஓகேங்களா? சோ சென்னை பொது நூலக சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு பாத்தீங்க அப்படின்னா 1948. ஓகேங்களா? சோ 1948. இதுக்கு இன்னொரு முக்கிய அம்சம் இருக்கு. என்ன அப்படின்னா சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவில் இயற்றப்பட்ட முதல் சட்டம் இதுதான். ஓகேங்களா? சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவில் இயற்றப்பட்ட முதல் சட்டம் பாத்தீங்க அப்படின்னா சென்னை பொது நூலக சட்டம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க. சரியானதை தேர்ந்தெடு. ஓகேங்களா? இந்த இடத்துல கரெக்டா இருக்கிறது பார்க்கணும். பாருங்க. கேட்காத கடனும் பார்க்காத பயிரும் பால் வராது. ஓகேங்களா? சோ பார்க்காத பயிரும் கேட்காத கடனும் பால் தான் வரும். ஓகேங்களா? அடுத்து நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், உணவே மருந்து மருந்தே உணவு. அப்ப முன்பின் மாத்தி வந்திருக்கு. ஓகேங்களா? முதலையும் மூர்க்கனும் கொண்டது விட ஆப்ஷன் டி தான் சரியா வந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. பாவேந்தர் பாரதிதாசனின் பாடல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்ட ஆண்டு. ஓகேங்களா? சோ பாவேந்தர் பாரதிதாசனோட பாடல்கள் எல்லாத்தையும் நாட்டுடைமை ஆக்கிட்டாங்க இல்லையா? சோ அது எப்போ அப்படின்னா 1990. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. வஞ்சியென நஞ்சமென வஞ்சமகள் வந்தாள் எனும் கம்பராமாயண தொடரில் வஞ்சமகள் என குறிப்பிடப்படுபவர் யார்? ஓகேங்களா? சோ கம்பராமாயண தொடர்ல வரும் வஞ்சியென நஞ்சமென வஞ்சமகள் வந்தாள் அப்படின்னா வஞ்சமகள் அப்படிங்கிறது சூர்பனகை. ஓகேங்களா? சோ ஆப்ஷன் பி சூர்பனகை. வஞ்சி அப்படிங்கிறது வஞ்சி கொடி அப்படிங்கிற பொருளில் வரும். நஞ்சம் அப்படின்னா விஷம். ஓகேங்களா? சோ வஞ்சமகள் அப்படின்னா வஞ்சனையான அந்த பெண். ஓகேங்களா? சோ சூர்பனகை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் எனும் தொடர் திருமந்திரத்தில் எந்த தந்திரத்தில் இடம்பெற்றுள்ளது? ஓகேங்களா? சோ ஒன்றே குலம் ஒருவனே தேவன் பாத்தீங்க அப்படின்னா திருமந்திரத்துல திருமூலர் சொல்லியிருப்பாரு. இது எந்த தந்திரத்துல வருது அப்படின்னா 7ஆம் தந்திரத்தில் வருது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. தண்டி அலங்காரம் என் நூலின் மொழிபெயர்ப்பு. ஓகேங்களா? சோ தண்டி அலங்காரம் பாத்தீங்க அப்படின்னா காவிய தர்சம் அப்படிங்கிற அந்த வடமொழி நூலோட மொழிபெயர்ப்பு தான். ஓகேங்களா? சோ இந்த நூல் பாத்தீங்க அப்படின்னா இலக்கண நூல். ஓகேங்களா? சோ வடமொழி நூல், அது போக இது வந்து இலக்கண நூல். அடுத்து பாருங்க. பொறுத்துக. சோ இது பாத்தீங்கன்னா 7 வகை சுரங்கள் இருக்கு இல்லையா? அந்த இதுல வரும். ஓகேங்களா? சோ 7 வகை சுரங்கள் அதுல வரும். ஓகேங்களா? சோ சுரங்கள் இருக்கு இல்லையா? சாரி காமா பாதானி. இந்த சுரங்கள்ல வரும். இதுக்கான தமிழ் பெயர் வடமொழி பெயர் தொனிகள் இதை வச்சுதான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? சோ பாத்தீங்க அப்படின்னா கைக்கிளை அப்படிங்கிறது காந்தாரம், இலி அப்படிங்கிறது பஞ்சமம், உலை அப்படிங்கிறது மத்தியமம், துத்தம் அப்படிங்கிறது ரிஷபம். ஓகேங்களா? சோ அந்த 7 வகை என்னென்ன அப்படின்னா ஷாரி காமா பாதானி அப்படின்னு சுரங்கள் வரும். அதுக்கான வடமொழி பெயர்கள் பாத்தீங்க அப்படின்னா சச்சம், ரிஷபம், காந்தாரம், மத்தியமம், பஞ்சமம், தைவதம், நிஷாதம் அப்படின்னு வரும். ஓகேங்களா? இதுக்கான தமிழ் பெயர்கள் பாத்தீங்க அப்படின்னா
குரல், துத்தம், கைக்கிளை, உலை, இலி, விளரி, தாரம் அப்படின்னு வரும். ஓகேங்களா. இதுவே தொனிகள் பாத்தீங்க அப்படின்னா மயில், ரிஷபம், ஆடு, கிரௌஞ்சம், கோகிலம், குதிரை, யானை. கோகிலம்னா குயில். ஓகேங்களா. குதிரை, யானை இந்த மாதிரி வரும். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க. கான்சுடைன் ஜோசப் பெசுகி எனும் இயற்பெயர் கொண்டவர். ஓகேங்களா. சோ இதுக்கான இயற்பெயர் கொண்டவர் பாத்தீங்க அப்படின்னா வீரமாமுனிவர். ஓகேங்களா. சோ இயற்பெயர் கொண்டவர் யாரு? வீரமாமுனிவர். அடுத்து பாருங்க. தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று பாடியவர். ஓகேங்களா. சோ தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை பாத்தீங்க அப்படின்னா வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை சொன்னது பாத்தீங்க அப்படின்னா ரசூல் கம்சதேவ். ஓகேங்களா. சோ யார் சொன்னாங்கன்னா ரசூல் கம்சதேவ். அடுத்து பாருங்க. வாயசம் என்பதன் பொருள் என்ன? ஓகேங்களா. சோ வாயசம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா காக்கை அப்படின்னு வரும். ஓகேங்களா. சோ காகம் அப்படிங்கிற பொருளை தான் தரும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தாமரை பூ குளத்தினிலே இதில் பயின்று வந்துள்ள தலை. ஓகேங்களா. சோ தலை இப்பதான் மேல பார்த்தோம் இல்லையா, இதையும் பிரிக்கணும். ஓகேங்களா. பாருங்க. தா. ஓகேங்களா. சோ தா அப்படிங்கிறது நெடில். ஓகேங்களா. நெடிலுக்கு அப்புறம் ஒற்று இருந்தா மட்டும் சேர்த்துங்க, இல்லைன்னா தனியா பிரிச்சிருங்க. ஓகேங்களா. அடுத்து குரில், நெடில், அதுக்கப்புறம் ஒற்று, இது நெடில், இது வந்து நெடில். ஓகேங்களா. அப்போ இது என்னது? நேர், நிறை, நேர். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வருஞ்சீர்ல முதல் அசையை மட்டும் பார்த்தா போதும். கூலா. ஓகேங்களா. சோ இருகுறில் ஒற்று நிறை. ஓகேங்களா. சோ நேர், நிறை, கூவிலம். ஓகேங்களா. சோ கூவிலங்காய். ஓகேங்களா. அப்போ காய் முன் நிறை. ஓகேங்களா. காய் முன் நிறை. காய் முன் நிறை பாத்தீங்க அப்படின்னா கலித்தலை. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? உலகம் நாடாகவோ அல்லது காடாகவோ இருக்கட்டும், எங்கே நல்லவர்கள் இருக்கிறார்களோ அங்கே நிலம் நல்லதாகவே இருக்கும் என்று பாடிய புலவர் யார்? ஓகேங்களா. சோ உலகம் வந்து காடாகவோ நாடாகவோ இருக்கட்டும், எங்கே நல்லவர்கள் இருக்கிறார்களோ அங்கே நிலம் நல்லதாகவே இருக்கும் அப்படின்னு பாடினவர் பாத்தீங்க அப்படின்னா ஔவையார். ஓகேங்களா. சோ ஔவையார் பாடியிருப்பாங்க. புறநானூறுல பொதுவியல் திணையில பாத்தீங்கன்னா பாடியிருப்பாங்க. நாடா கொன்றோ காடா கொன்றோ அப்படிங்கிற பாடல்ல சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்க. பிரித்து எழுதுக. கரிக்கோடு. ஓகேங்களா. சோ இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா கரி கூட்டல் கோடு அப்படின்னு பிரிக்கலாம். கருமைன்னு பிரிக்க கூடாது, கரி கூட்டல் கோடு. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழ்காணும் நூல்களுள் இலக்கண நூல் அல்லாதது. ஓகேங்களா. சோ கீழ்காணும் நூல்கள்ல இலக்கண நூல் இல்லாதது எது அப்படின்னா தேம்பாவணி. இது ஒரு காப்பிய நூல். ஓகேங்களா. சோ தொல்காப்பியம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா. சோ தமிழில் தோன்றிய முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். அப்ப இது இலக்கண நூல். ஓகேங்களா. அடுத்து தண்டி அலங்காரம் பாத்தீங்க அப்படின்னா இப்பதான் பார்த்தோம் இல்லையா. சோ காவிய தர்சனம் அப்படிங்கிற வடமொழி நூலை தழுவி எழுதியிருப்பாங்க. காவிய தர்சனம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு இலக்கண நூல் தான். ஓகேங்களா. சோ தண்டி அலங்காரம் அப்படிங்கிறது அணி இலக்கணத்தை விளக்கும் நூல். ஓகேங்களா. வீர சோழியம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா சோழர் காலத்தில் வந்த அவங்களோட இலக்கண நூல். ஓகேங்களா. சோ சோழர் காலத்தில் தோன்றிய இலக்கண நூல். இதை எழுதினவர் பாத்தீங்க அப்படின்னா புத்த மித்திரர். இப்ப எது இலக்கண நூல் கிடையாது? தேம்பாவணி மட்டும்தான் இலக்கண நூல் கிடையாது, அது ஒரு காப்பிய நூல். அதை எழுதினவர் பாத்தீங்க அப்படின்னா வீரமாமுனிவர். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருளருக்கும் எண்ணிய தேயத்து சென்று என்னும் குறளில் பயின்று வந்துள்ள அணி. ஓகேங்களா. சோ இந்த இடத்துல இந்த குறள் கொடுத்துட்டாங்க, இதுல பயின்று வந்துள்ள அணி கேட்கிறாங்க. ஓகேங்களா. சோ ஏகதேச உருவக அணி தான் இதுல வரும். ஏகதேசம் அப்படின்னா ஒரு பகுதி, அதாவது ஏகதேச உருவக அணி அப்படின்னா ஒரு பகுதியை உருவகப்படுத்தி இன்னொரு பகுதியை உருவகப்படுத்தாமையே விட்டுருப்பாங்க. அதுதான் வந்து ஏகதேச உருவக அணி. ஓகேங்களா. முதல்ல இதுக்கான பொருள் என்னன்னு பாத்துக்கலாம். பாருங்க. பொருள் அப்படிங்கிற சொல்லப்படுறோம் இல்லையா. சோ அத நந்தா விளக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. அணையா விளக்கு. பொருள் என்று சொல்லப்படுகின்ற அணையா விளக்கு ஓகேங்களா நினைத்த இடத்திற்கு சென்று உள்ள இடையூற்றை கெடுக்கும். ஓகேங்களா. சோ இடையூறு வராம பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பொருளை வந்து பொய்யா விளக்கு அப்படின்னு உருவகப்படுத்தி பகையை வந்து இருள்னு உருவகப்படுத்திருக்க மாட்டாங்க, வெறும் இருள்னு மட்டும் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. சோ அப்போ ஒன்ன உருவகப்படுத்தி இன்னொன்ன உருவகப்படுத்தாம விட்டாங்க அப்படின்னா அதை நம்ம ஏகதேச உருவக அணி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. அடுத்து பாருங்க. எந்த மன்னர்களின் சிற்பிகள் கோயிலையே ஒரு சிற்பமாக வடித்தெடுத்துள்ளார்கள் என்று சிற்ப வல்லுநர் பாராட்டுவர். ஓகேங்களா. சோ இது பாத்தீங்க அப்படின்னா பல்லவர் தான். ஓகேங்களா. சோ பல்லவர்கள் தான் பாத்தீங்க அப்படின்னா கோயிலையே வந்து சிற்பமாக வடித்தெடுத்துள்ளனர். ஓகேங்களா. சோ பல்லவர்கள் கால கட்டடக்கலை எல்லாம் பாத்தீங்கன்னா குடைவரை கோயில்கள், ஒற்றை கோயில்கள், கட்டுமான கோயில்கள் இந்த மாதிரி வரும். ஓகேங்களா. சோ குடையே அந்த வந்து என்ன சொல்றது, ஒரே நிமிஷம், குகையே வந்து உங்களுக்கு வந்து செதுக்கி அந்த கோயில் மாதிரி செதுக்கி இருப்பாங்க. ஓகேங்களா.
அடுத்து பாருங்க, உண்ட இளங்கோவடிகள் இலக்கண குறிப்பு என்ன? ஓகேங்களா. சோ உண்ட இளங்கோவடிகள், ஓகேங்களா. இந்த இடத்துல உண்ட அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அந்த இதுல வந்துரும் இல்லையா. இளங்கோவடிகள் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெயர்ச்சொல், ஓகேங்களா. சோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா தெரிநிலை பெயர்ச்சம், காலத்தை தெளிவாக உணர்த்தக்கூடியதான் தெரிநிலை பெயர்ச்சம். உண்ட அப்படிங்கிறது என்ன வரும் உங்களுக்கு? உண்ட அப்படிங்கிறது இறந்த காலம் வந்துருக்கீங்களா. சோ உண்கின்ற அப்படின்னா நிகழ்காலம், உண்பார் இனிமேதான் உண்பாரு அப்படின்னா அது வந்து எதிர்காலம். உண்ட அப்படிங்கிறது இறந்த காலம். சோ அந்த காலத்தை தெளிவாக காட்டுச்சுன்னா அது தெரிநிலை பெயர்ச்சம். காலத்தை காட்டாமல் பண்பை மட்டுமே உணர்த்தி வருவது பாத்தீங்க அப்படின்னா குறிப்பு பெயர்ச்சம், ஓகேங்களா. நல்ல பையன் அந்த மாதிரிலாம் சொல்லலாம், ஓகேங்களா. சோ தெரிநிலை பெயர்ச்சம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து காலத்தை தெளிவாக காட்டும், ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, சர்வீஸ் டு த அன்ஸ்கேர்ட் இஸ் த சர்வீஸ் டு காட், ஓகேங்களா. சோ அதாவது என்ன அப்படின்னா அக்கறையற்றவங்களுக்கு வந்து செய்யும் சேவை தான் கடவுளுக்கு செய்யும் சேவை அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அன்னை தெரசா சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, கணித மேதை ராமானுஜம் முதலில் எங்கு ஆராய்ச்சி மாணவராய் சேர்ந்தார், ஓகேங்களா. சோ கணித மேதை ராமானுஜம் பாத்தீங்க அப்படின்னா முதலில் சென்னை பல்கலைக்கழகத்தில் தான் ஆராய்ச்சி மாணவராய் சேர்ந்தார், ஓகேங்களா. அடுத்து பாருங்க, தமிழுக்காக தன் தலையை கொடுத்தவர், ஓகேங்களா. சோ தமிழுக்காக தன் தலையை கொடுத்தவர் பாத்தீங்க அப்படின்னா குமணன், ஓகேங்களா. சோ குமணன் பாத்தீங்க அப்படின்னா அவரோட தம்பியே பாத்தீங்க அப்படின்னா அவரை நாட்டை விட்டு விரட்டி காட்டுக்கு அனுப்பியிருப்பாரு, ஓகேங்களா. அவரோட தலையை யாரு கொண்டு வராங்களோ அவங்களுக்கு வந்து பரிசு பொருட்கள் தருவதா சொல்லியிருப்பாரு. அவர் காட்டுல இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு புலவர் வந்து அவர்கிட்ட போய் அவரோட வறுமையை சொல்லுவார், ஓகேங்களா. அவர்கிட்ட தன்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே கிடையாது அப்படிங்கறதால அவர்கிட்ட வாழை கொடுத்து, ஓகேங்களா, சோ தன் தலைய வந்து நீங்க வந்து வெட்டி எடுத்துட்டு போங்க, இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய பரிசு பொருட்கள் கிடைக்கும் அப்படின்னு தமிழுக்காக தன் தலையே கொடுத்தவர் தான் பாத்தீங்க அப்படின்னா குமணன், ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, நெடிலோடு உயிர்த்தொடர் குற்றியலுகரங்களுள் தர ஒற்று இரட்டும், ஓகேங்களா, எனும் விதிப்படி இவற்றுள் எது பொருந்தும், ஓகேங்களா. சோ குற்றியலுகர அந்த புணர்ச்சி விதிகள் இருக்கு இல்லையா, அதுல வரும் என்ன அப்படின்னா தகரம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. சோ தகரம் வந்து உங்களுக்கு ஊர்ந்து வந்து நெடில் தொடர் குற்றியலுகரம் வந்தது அப்படின்னா வருமொழியோடு இணையும் போது அவை ஊர்ந்து வரும் ஒற்று இரட்டித்து வரும் அப்படின்னு வரும். அதாவது காடு கூட்டல் கோழி அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த புணர்ச்சியால என்ன ஆகும்? காட்டுக்கோழி அப்படின்னு ஆகும், ஓகேங்களா. சோ இந்த இது என்ன வருதோ அது அப்படியே ஒற்று வந்து இரட்டிப்பாகும், ஓகேங்களா. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆறு பாலம், ஓகேங்களா. ஆறு பாலம் அப்படிங்கிறது ரகரம், ஓகேங்களா. சோ ரகரம் ஊர்ந்து வந்து உயிர்த்தொடர் குற்றியலுகரம், ஓகேங்களா. சோ உயிர்த்தொடர் குற்றியலுகரம் வந்து வருமொழியோடு இணையும் போது, ஓகேங்களா. சோ என்ன ஆகும்? உயிர்த்தொடர் குற்றியலுகரம் வருமொழியோடு இணையும் போது அந்த ஊர்ந்து வந்த எழுத்து வந்து உங்களுக்கு வந்து இரட்டிப்பாகும். இருக்கு அந்த ரூவோட அந்த ஒற்று வந்து இரட்டிப்பாகும். அப்ப ஆற்று பாலம் அப்படின்னு வரும். ஆப்ஷன் சி தான் ஆன்சர், ஓகேங்களா. பட்டு தீவு எப்படி பிரிக்கலாம்? பட்டு கூட்டல் தீவுன்னு பிரிக்கலாம், ஓகேங்களா. இது இத்து மட்டும்தான் வந்திருக்கு. அடுத்து குரங்கு யாது, குரங்கு கூட்டல் யாது, இது குற்றியல் இகரம்னு வந்துடும். சோ இது சேரும்போது குரங்கு யாதுன்னு வந்துடும். இது செப்பு குடம், செப்பு குடம். சோ ஒரே ஒரு எழுத்து மட்டும் தோன்றி இருக்கு, ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, சிலப்பதிகாரம் குறிப்பிடும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் எனும் தொடர் யாருடைய வாழ்க்கைக்கு பொருந்தும், ஓகேங்களா. சோ சிலப்பதிகாரம் பாத்தீங்க அப்படின்னா உணர்த்தும் முப்பெரும் உண்மைகள் இருக்கு. என்னென்ன அப்படின்னா அரசியல் பிழைத்தோர்க்கு அறங்கூற்றாகும், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், இந்த மூணு தான், ஓகேங்களா. சோ அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் அப்படின்னா ஆட்சி செய்வதுல தவறிழைச்சாங்க அப்படின்னா அறமே அவங்களை தண்டிக்கும், ஓகேங்களா. இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா பாண்டிய மன்னன் வருவார் இல்லையா, முதலாம் நெடுஞ்செழியன், அவருக்கு தான் பொருந்தும், ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும், ஊழ்வினை வந்து விடாது பற்றி தொடரும், இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா கோவலனுக்கு பொருந்தும், ஓகேங்களா. அடுத்து உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், இது என்ன அப்படின்னா கற்புடைய பெண்டிரை உயர்ந்தவர்கள் போற்றுவர், இது வந்து கண்ணகிக்கு பொருந்தும், ஓகேங்களா. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கோவலன், ஓகேங்களா. அடுத்து பாருங்க, ஆனந்த விகடன் இதழை தொடங்கியவர் யார், ஓகேங்களா. சோ ஆனந்த விகடன் இதழை பாத்தீங்க அப்படின்னா புதூர் வைத்தியநாத ஐயர், அவரு தான் வந்து தொடங்கி இருப்பாரு, ஓகேங்களா. சோ இது வந்து மாதாந்திர வெளியீடாக தொடங்கப்பட்டது, ஓகேங்களா. அடுத்து பாருங்க,
உலகத்தில் மகிழ்ச்சி உடையவர் என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? ஓகேங்களா. சோ உலகத்துல மகிழ்ச்சி உடையவங்கன்னு யார சொல்றாங்க அப்படின்னா அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடிப்பவர். ஓகேங்களா. சோ இதுக்கு ஒரு திருக்குறள் சொல்லலாம். என்ன அப்படின்னா அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. ஓகேங்களா. சோ உலகத்தில் இன்பம் பெற்று வாழ்கின்றனர் அடையும் சிறப்பு என்ன அப்படின்னா அன்பு உடையவராகி பொருந்து வாழும் வாழ்க்கையின் பயன்தான். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஒரு கிராமத்து நதிக்கரையில் எனும் நூல் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற ஆண்டு. ஓகேங்களா. சோ ஒரு கிராமத்து நதிக்கரையில் அப்படிங்கிறது 2002ல சாகித்ய அகாடமி பரிசு பெற்றது. ஓகேங்களா. இது யார் எழுதினாங்க அப்படின்னா சிற்பி பாலசுப்ரமணியம் எழுதினார். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. தொழிற்பெயர் எந்த இடத்தில் வரும்? ஓகேங்களா. சோ தொழிற்பெயர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என் இடம் காலம் பால் காட்டாது படற்கை இடத்தில் மட்டுமே வரும். ஓகேங்களா. சோ படற்கை இடத்தில் மட்டுமே வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஏற்றுமதி பொருள்களில் முதலிடம் பெற்றது. ஓகேங்களா. சோ ஏற்றுமதி பொருள்களில் முதலிடம் பெற்றது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மதுரை காஞ்சி அதுக்கப்புறம் பட்டினம் பாலை இருக்கு இல்லையா இதுல வரும். பாத்தீங்கன்னா முத்து தான் வந்து அது முதலிடம் பெற்றது. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. படை வீரமோ சென்னி பண்பு இவ்வடியில் சென்னி என்பதன் பொருள். ஓகேங்களா. சோ சென்னி அப்படிங்கறதோட பொருள் பாத்தீங்க அப்படின்னா சோழர் அப்படிங்கிற பொருளை தரும். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பொறுத்துக இது பாத்தீங்க அப்படின்னா 4 வகை நெறிகள். ஓகேங்களா. சோ 4 வகை நெறிகள் இருக்கும். என்ன அப்படின்னா தாச மார்க்கம், சர்புத்திர மார்க்கம், சக மார்க்கம், சன்மார்க்கம். ஓகேங்களா. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படின்னு சொல்லலாம். தொண்டு நெறி மகன்மை நெறி தோழமை நெறி நன்னெறி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. சோ அதுல சிறந்து விளங்கியவர்களோட பேர் தான் கொடுத்துருக்காங்க பாருங்க. தொண்டு நெறி அப்படிங்கிறது தாண்டக வேந்தர். ஞான நெறி பாத்தீங்க அப்படின்னா தென்னவன் பிரம்மராயன். யோக நெறி பாத்தீங்க அப்படின்னா நம்பி ஆரூரர். கிரியை பாத்தீங்க அப்படின்னா பரசமய கோளரி. ஓகேங்களா. சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 3 4 2 1 ஆப்ஷன் டி. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆங்கிலமோ பிறமொழியோ பயின்று விட்டால் அன்னை மொழி பேசுவதற்கு நாணுகின்ற தீங்குடை மனப்போக்கர் வாழும் நாட்டில் தென்படுமோ மொழி உணர்ச்சி. ஓகேங்களா. சோ ஆங்கிலமோ பிறமொழியோ பயின்று விட்டால் அன்னை மொழி பேசுதற்கு நாணுகின்ற தீங்குடை மனப்போக்கர் வாழும் நாட்டில் தென்படுமோ மொழி உணர்ச்சி அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னா முடியரசன். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. நாலடி 400 என அழைக்கப்படும் நூல். ஓகேங்களா. சோ நாலடி 400 என அழைக்கப்படும் நூல் பாத்தீங்க அப்படின்னா வேளாண் வேதம். ஓகேங்களா. சோ வேளாண் வேதம் அதாவது நாலடியார் பாத்தீங்க அப்படின்னா 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. அதுதான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலடி 400 வரும். இதை வேளாண் வேதம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. அடுத்து பாருங்க. இக்கால ஔவையார் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஓகேங்களா. சோ இக்கால ஔவையார் என்று அழைக்கப்படுபவர் பாத்தீங்க அப்படின்னா அசலாம்பிகை அம்மையார். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கல்கி அவர்களால் தமிழ் நாடக கலைக்கு ஒரு பெர்னாட்சா என்று பாராட்டப்பட்டவர். ஓகேங்களா. சோ தமிழ் நாடக கலைக்கு ஒரு பெர்னாட்சா அப்படின்னு யார் அழைச்சாங்க அப்படின்னா அண்ணாவை அழைத்தார். யார் அழைத்தார் அப்படின்னா கல்கி அழைத்தார். ஓகேங்களா. அடுத்து பாருங்க. உதுகான் என்பதன் பொருள் என்ன? ஊ அப்படிங்கிறது ஒரு சுட்டு பெயர் இல்லையா. சோ ஆவுக்கும் ஈவுக்கும் இடையில வரும். உதுகான் அப்படிங்கிறது சற்று தூரத்தில் பார் அப்படி இல்லைன்னா சற்று தொலைவில் பார் அப்படிங்கிற பொருளை தரும். ஓகேங்களா. அடுத்து பாருங்க. மாற்றம் எனது மானிட தத்துவம் என்று பாடியவர். ஓகேங்களா. சோ மாற்றம் எனது மானிட தத்துவம் அப்படின்னு பாடினவர் பாத்தீங்க அப்படின்னா கண்ணதாசன். இவரோட இயற்பெயர் பாத்தீங்க அப்படின்னா முத்தையா. ஓகேங்களா. அடுத்த கேள்வி பாருங்க. கீழ்கண்ட கூற்றை கவனிக்கீங்களா. சோ பிருங்கராசம் எனும் மூலிகை தாவரம் கண் பார்வையை தெளிவாக்கும் நரையை போக்கும். ஓகேங்களா. சோ பிருங்கராசம் அப்படிங்கிறது கரிசலாங்கண்ணியை குறிக்கும். அப்போ இது வந்து சரி. ஓகேங்களா. அடுத்து சிங்கவல்லி எனும் தாவரம் குரல் வளத்தை மேம்படுத்தும் வாழ்நாளை நீட்டிக்கும். மேலும் இத்தாவரத்தை புரட்சி துறவி என்னும் சிறப்பு பெயர் கொண்டு இதனை ஞான பச்சிலை என்றும் கூறுவார். ஓகேங்களா. சோ சிங்கவல்லி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தூதுவளையா வரும். ஓகேங்களா. சோ தூதுவளையை தான் வந்து ஞான பச்சிலை அப்படின்னு வள்ளலார் சொல்லுவார். ஓகேங்களா. இதுவும் சரி. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா குப்பை மேனி எனும் தாவரம் நச்சுக்கடிகளுக்கு நல்ல மருந்தாக பயன்படுவது இல்லை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுதான் நச்சுக்கடிகளுக்கு நல்ல மருந்தாக பயன்படும். அப்ப இது தப்பா இருக்கு. அடுத்து பெண்களின் கருப்பை சார்ந்த நோய்களை குணமாக்குவது பாத்தீங்க அப்படின்னா கற்றாழை மற்றும் வாழைன்னு கொடுத்திருக்காங்களா. சோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா கற்றாழை மட்டும்தான் வரும், வாழை வராது. ஓகேங்களா. சோ இது மட்டும்தான் சரி. அப்ப இது தப்பு. ஓகேங்களா. சோ 1 2 சரி, 3 4 பாத்தீங்க அப்படின்னா தவறு. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க.
சரியாக பொருந்தாதது எது? ஓகேங்களா. சோ ஓட காண்பது, வாட காண்பது, புலம்ப காண்பது, ஒடுங்க காண்பது. ஓகேங்களா. சோ திருக்குற்றால குறவஞ்சியில பாத்தீங்க அப்படின்னா திரிகூட ராசப்ப கவிராயர் சொல்லியிருப்பாரு, ஓட காண்பது பூம்புணல் வெள்ளம். அப்ப இது சரி. ஓகேங்களா. அடுத்து ஒடுங்க காண்பது யோகியர் உள்ளம். சரி. ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா புலம்ப காண்பது கிண்கிணி கொத்து. சரி. வாட காண்பது பாத்தீங்க அப்படின்னா சூழ்வுளை சங்கு கிடையாது, மின்னார் மருங்குதல். ஓகேங்களா. சோ வாட காண்பது மின்னார் மருங்குதல், வருந்த காண்பது சூழ்வுளை சங்கு. அப்ப இது தப்பு. ஆப்ஷன் பி தான் இந்த இடத்துல சரி. ஓகேங்களா. சோ சரியாக பொருந்தாதது தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓர் ஏக்கர் பரப்பளவில் வளர்ந்துள்ள மரங்கள் எத்தனை மனிதர்களுக்கு ஒரு ஆண்டிற்கு தேவையான உயிர்காற்றை கிடைக்க செய்கின்றன? ஓகேங்களா. சோ 18 மனிதர்கள். ஓகேங்களா. சோ ஒரு ஏக்கர் பரப்பளவில் வளர்ந்துள்ள மரங்கள் 18 மனிதர்களுக்கு ஒரு ஆண்டிற்கு தேவையான உயிர்காற்றை கொடுக்கின்றன. ஓகேங்களா. அடுத்து பாருங்க. வங்காள மொழியில் பக்கிம் என்பதன் பொருள் என்ன? பக்கிம் அப்படிங்கிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா வளைந்த அப்படிங்கிற பொருள். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கலைகளின் சரணாலயம் என்று அழைக்கப்படும் கோயில் இவற்றுள் எது? ஓகேங்களா. சோ கலைகளின் சரணாலயம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஐராவதீஸ்வரர் கோயில். ஓகேங்களா. சோ தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயில். அடுத்து பாருங்க. பொறுத்துக. ஓகேங்களா. சோ வணங்கி பொருள் தான் பொருத்தணும். பாருங்க. வணங்கி அப்படின்னா பணிந்து, மாண்டார் அப்படின்னா மாண்புடைய சான்றோர், நுணங்கிய நூல் நுண்ணறிவு நூல்கள், நோக்கி ஆராய்ந்து. ஓகேங்களா. அப்ப இதுக்கான ஆன்சர் 2, 3, 1, 4. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இவற்றுள் சரியான வல்லினமே இடப்பட்ட தொடரை காண். ஓகேங்களா. சோ வல்லினமே இடப்பட்டது பாருங்க. ஓட காண்பது வெள்ளம், ஒடுங்க காண்பது யோகியர் உள்ளம். ஓகேங்களா. அடுத்து அந்த சிறுவன் எந்த பள்ளியில் படித்து சிறந்தான். இந்த இடத்துல இச்சு வராது. ஓகேங்களா. அடுத்து எதையும் எழுதி படிக்க வேண்டும் என்று எனக்கு சொன்னார் ஆசிரியர். இது சரி. அடுத்து ஆசிரியர் நடத்தா பாடத்தில் இருந்து எந்த கேள்வியும், இந்த இடத்துல இக்கு வரும். ஓகேங்களா. எந்த கேள்வியும் வரவில்லை. அப்போ ஆப்ஷன் சி தான் சரியா இருக்கு. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும் என்று பாடியவர் இவர்களுள் யார் இல்லை? இந்த இடத்துல கேள்வியை பார்த்துக்கோங்க. யார் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. இதை சொன்னது பாரதிதாசன். ஓகேங்களா. சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே பாரதிதாசன் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. டக்குன்னு டிக் அடிச்சிடக்கூடாது. கொஸ்டின்ல யார் இல்லைன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்ப பாரதிதாசன் கிடையாது. ஓகேங்களா. புரட்சி கவிஞர்னு கொடுத்திருக்காங்க. புரட்சி கவிஞர் யாரு? பாரதிதாசனோட சிறப்பு பெயர் தான். அடுத்து தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ், அதுவும் பாத்தீங்க அப்படின்னா பாரதிதாசனோட சிறப்பு பெயர். அப்போ இந்த மூணுமே யாரதான் குறிக்குது? பாரதிதாசனை தான் குறிக்குது. ஓகேங்களா. சோ விடுதலை கவிஞர் மட்டும்தான் இதுல தப்பா இருக்கு. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அப்ப விடுதலை கவிஞர் யாரு அப்படின்னா பாரதியார். ஓகேங்களா. சோ இந்த இடத்துல எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடமும் வேண்டும் அப்படின்னு சொன்னவர் பாரதிதாசன். இந்த இடத்துல யார் சொல்லல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. யாருடைய பாடல்கள் 8ஆம் உலகத்தமிழ் மாநாட்டு மலரில் இடம்பெற்றுள்ளது? ஓகேங்களா. சோ யாரோட பாடல்கள் 8ஆம் உலகத்தமிழ் மாநாட்டு மலரில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா சுரதா. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆதிகவி என்று போற்றப்பட்டவர். ஓகேங்களா. சோ ஆதிகவி என்று போற்றப்பட்டவர் பாத்தீங்க அப்படின்னா வான்மீகி. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொடுக்கப்பட்டுள்ள சொற்களுக்கான இலக்கண குறிப்புகளில் வரிசை மாறாத சரியான இணையை தேர்வு செய்க. ஓகேங்களா. சோ தாழ்குழல் வந்தாள். ஓகேங்களா. சோ இது என்ன அப்படின்னா தாழ்ந்த குழலினை உடையவள் வந்தாள். ஓகேங்களா. சோ அன்மொழி தொகை. அவ்வூர் அப்படின்னா சேமை சுட்டு. ஓகேங்களா. சோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா. சோ அன்மொழி தொகை அப்படின்னா என்ன அப்படின்னா வினைத்தொகை, பண்பு தொகை, ஓமை தொகை, உண்மை தொகை, வேற்றுமை தொகை இவற்றின் வழியாக வந்து இவற்றுள் அடங்காத வேறு சில சொற்கள்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே மறைந்து வருவதுதான் பாத்தீங்க அப்படின்னா அன்மொழி தொகை. ஓகேங்களா. இந்த இடத்துல தாழ்ந்த குழலினை ஐ அப்படிங்கிறது வருது இல்லையா, சோ 2ஆம் வேற்றுமை தொகை. ஓகேங்களா. சோ உடையவள் வந்தாள். அப்போ உடையவளும் தாழ்ந்தவளும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வரல இல்லையா, சோ அன்மொழி தொகை. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை சாதியில், இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லையே என்று பாடியவர் பாத்தீங்க அப்படின்னா பாரதியார். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. குளம் நிறைந்த நீர்த்தடம் போல் குளிர் தூங்கும் பரப்பினதாய் வனம் மருவும் நிழல் தரு தண்ணீர் பந்தர் வந்தனையார். ஓகேங்களா. சோ பாடலுக்குரிய கதாநாயகன் பாத்தீங்க அப்படின்னா திருநாவுக்கரசு.
ஓகேங்களா. ஸோ குளம் நிறைந்த நீர்த்தடம் போல் குளிர் தூங்கும் பரப்பினதாய் வனம் மருவும் நிழல் தரு தண்ணீர் பந்தர் வந்தனையார் அப்படின்னு அப்படிங்கிறது யாருக்கானது அப்படின்னா திருநாவுக்கரசருக்கானது. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, எளிய தமிழில் அனைவரும் புரியும்படி கவிதைகளை இயற்றியவர். ஓகேங்களா. ஸோ எளிய தமிழில் அனைவருக்கும் புரியும்படி கவிதைகளை இயற்றியவர் பாத்தீங்க அப்படின்னா மக்கள் கவிஞர். ஓகேங்களா. ஸோ மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, கீழ்வரும் மரபு சொற்கள் இல்லாத தொடர். ஓகேங்களா. சோ சிங்கம் முழங்கும் சரி, பூனை கீச்சிடும் வராது, சீரும் அப்படி இல்லைன்னா கீழும் அப்படின்னு வரும். ஓகேங்களா. புறா குணுகும் சரி, வண்டு முரலும் சரி. அப்போ 1, 3, 4 இதுதான் சரியா இருக்கு, 2வது தப்பா இருக்கு. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா. சோ இன்னைக்கான 100 கேள்விகள் முடிஞ்சது. இதோட பாத்தீங்க அப்படின்னா 700 கேள்விகள். ஓகேங்களா. சோ 700 கொஸ்டின் சீரீஸ் வச்சிருந்தோம் இல்லையா, சோ அதுல எல்லாமே கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா. சோ நாளையில இருந்து பாத்தீங்க அப்படின்னா சொன்ன மாதிரியே பாலிட்டி புக் பேக் கொஸ்டின், அதுக்கப்புறம் தமிழ் புக் பேக் கொஸ்டின், அதுக்கப்புறம் மேத்ஸ்ல 25 கொஸ்டின், எல்லா டாபிக்கும் கம்பைன் பண்ணி எக்ஸாம் பேட்டர்ன்ல 25 கொஸ்டின், இது எல்லாமே டெஸ்ட் அவங்களுக்கு வந்துடும். சோ எல்லா டெஸ்டையுமே கம்பல்சரியா அட்டன் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ ராக்கெட் ரிவிஷன் ஸ்டார்ட் ஆயிரும் நாளையில இருந்து. ஓகேங்களா. ஸோ கண்டிப்பா எல்லாருமே அட்டன் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ நாளைக்கு மீட் பண்ணலாம். தேங்க்யூ.